தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான மாலைப்பு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உன்னதமான சத்திய பாடங்களை எல்லாம் நம்முடைய அன்பு சகோதர வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலும் கூட இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் பாராட்டின மாபெரும் தயவுக்காக, அந்த உன்னதமான கிருபைக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். சத்திய பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லும் முன்பாக நாம் ஒரு ஜெபத்துடனே கூட இந்த நாளுக்குரிய கூடுகையை நாம் ஆரம்பம் செய்வோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் விற்றிருந்து இந்த பூமியில் உள்ள நம்முடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இரக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் நிறைந்தவரே, இதோ இந்த நாளிலும் கூட தேவனே, இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு பொழுதையும் உடைய கரத்திலிருந்து நாங்கள் கிருபையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தகப்பனே, என்னுடைய அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் இந்த நாளிலும் கூட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்திய பாடங்களை எல்லாம் என்னுடைய மனதிலே வைத்து எங்களுடைய கிரைகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செய்கிறோம். அப்பா, அன்பின் பிதாவே, பேசக்கூடிய தாசருக்கும் கேட்கிறதான எங்களுக்கும் அதே அதிகமான பரிசுத்தாவியை வெளிப்படுத்தி இந்த சத்திய பாடத்தை புரிந்து கொள்ள முடியாத நாள ஞானத்தை தந்த ஆசிரியருக்கு வேண்டுமாய் கூட இந்த நாங்கள் செய்கிறோம். தகப்பனே, இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்பா, மீதியான காலங்களும் வேலைகளும் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்படைக்கிறோம். இந்த சிறிய விடுதலை விண்ணப்பங்களையும் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். நம்முடைய பரம்பிதாவை தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனம் உள்ள வகையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதி, நம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரக்கூடிய சத்திய பாடங்கள். அந்த பாடம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பிரயாணங்கள் மேற்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் பிரதர் அவர்கள் வந்து தொடர்ந்து நமக்கு ஒரு தொடர் பாடங்களாக கொடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் கூட அடுத்த ஒரு பிரயாணத்தை குறித்து இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறீங்க, எவ்வளோ ஜேர்னிஸ் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஜேர்னி பார்த்துருக்கோம். இனி அடுத்த இரண்டாவது ஜேர்னி அப்போஸ்தலனாகிய பவுலோடைய கூட நாமும் சேர்ந்து பயணிக்க நம்முடைய நம்ம அன்பு சகோதரர் நிதின் பிரதர் அவர்களை சபையின் சார்பாக சகோதரர் அழைக்கிறோம். இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நாளிலும் தேவன் கிருபையாக அவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கார். ஸோ இந்த நாள் நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இன்னும் ஒருபடி அவரோட கூட நாம் பிரயாணப்பட தேவன் கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இரண்டாவது ஊழிய பிரயாணம் பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர் சவுலா இருக்கார், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார், அப்புறம் வந்து தேவனுடைய கிருபையினால சத்தியத்துக்குள்ள அழைக்கப்பட்டார். அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அவர் எங்கெல்லாம் போனார் அப்படிங்கிறத குறித்து சில காரியங்கள் பார்த்தோம். போன வாரம் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் பிரயாணத்தில் என்னென்ன இடங்கள் போனார், என்ன சூழ்நிலைகள்லாம் போனார்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதா, இது வந்து பவுல் மாத்திரம் இந்த ஒரு பிரயாணம் போனார், அவர் இங்கே போனாருன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டடியாக மாத்திரம் இருக்கும். ஸோ இந்த பாடங்கள் படிக்கும்போதே பை பேரலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அப்போஸ்தலனாகிய பவுல் போலவும் மற்ற சகோதரர்கள் போலவும் ஊழியத்திலும் இல்லை ஊழியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு உதவியாகவும் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இவர்கள் மாதிரியான ஒரு மெச்சூர்டான ஒரு குணலட்சணம் நம்ம இந்த நாளில் காமிக்கிறோமா? ஒருவேளை குறைவுபட்டிருக்கும் பட்சத்தில் அவர்களை போல இன்னும் நம் தேவனுக்காக ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் இந்த எல்லா பாடமுமே நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம படித்த விஷயங்களை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். பவுல் எந்த ஊரில் பிறந்தார், இதெல்லாம் ஒரு ஸ்லைடில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன கோத்திரம், யார்கிட்ட அவர் வந்து வளர்ந்தார், அதாவது ஸ்கூலிங்லாம் அவர் எங்கே வந்து படித்தார், அவர் எந்த வம்சத்தில் வந்தவர், அவர் யூதனா ரோமனா, எல்லா காரியங்களை குறித்தும் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய முதல் பிரயாணத்தை அவர் மேற்கொண்டார் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்தியோகியால் ஆரம்பித்து சீப்புரு தீவு வராரு, சீப்புரு தீவுலேருந்து பெர்கே போகிறாருன்னு பார்க்குறோம். அங்கிருந்து அந்தியோகியா, இக்கோனியம், லீஸ்த்ரா, டெர்பே போகிறார். டெர்பேலேருந்து ரிட்டர்ன் என்ன ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் பிரயாணத்தில் திரும்பி ரூட்டிங் வரான்னு பார்க்குறோம். ஸோ டெர்பேலேருந்து திரும்பி ஒரே ஏரியா அந்தியோகியா வந்து அங்கேருந்து அத்தாலியாங்கிற ஒரு இடம், பெர்கே வந்து அத்தாலியா போயிட்டு த்ரூ ஜெருசலேம் போகிறார் கடைசி, அதாவது அந்தியோகியா போய் ஜெருசலேம் போகிறாருன்னு பார்த்தோம்.
ஸோ இந்த காரியங்களை ஜஸ்ட் ஒரு முறை மாத்திரம் சில கேள்விகள் சகோதர மத்தியில் நான் கேட்க விரும்புகிறேன். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க பதில் சொல்ல. அவர் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று தமஸ்குல தான் பார்த்தீங்கன்னா ஊழியம் பண்ணார். அங்கே அவர் கொலை செய்ய பிளான் பண்ணாங்க. உடனே சகோதரர்கள் ஒரு கூடையில வச்சு அவரை தப்பிக்க வைக்கும்போது நேராக கிளம்பி எங்கே போனாருன்னா கலாத்தீர்ல படிக்கிறோம் அரேபியா தேசத்துக்கு போனாருன்னா. ரொம்ப நாள் கழிச்சு அப்போஸ்தலர்கள்லாம் சந்திக்க அவர் வராரு. மறுபடியும் தமஸ்கு அப்போஸ்தலர் சந்திக்க ஜெருசலேம் வரும்போது அப்போஸ்தலர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளல. காரணம் இவர் ஒரு உளவாளியா வந்திருப்பாருன்னு சொல்லி பயந்தாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா பர்னபாங்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரன் பவுல தேவனுடைய கிருபையினால அப்போஸ்தலர்கிட்ட அறிமுகப்படுத்தி அவரோடு கொஞ்ச நாள் அங்கே ஊழியம் பண்ணிருந்தார். எருசலேமிலும் அங்க இருக்கக்கூடிய கிரேக்கர்களால நிறைய பிரச்சனைகள் வரும்போது அங்கேயும் கொலை செய்ய தேடும் போது என்ன பண்ணாருன்னா பர்னபா தான் பவுல் அனுப்புறாரு. நீங்க உங்க சொந்த ஊருக்கு போங்க, தர்சுக்கு போய் சிலிசியால இருக்கிற தர்சுக்கு போங்கும் போது அங்கேயும் போய் மேபி அவர் ஊழியங்கள் தான் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ரொம்ப வருஷம் நிறைய 3-4 வருஷங்கள் அங்க இருக்கும்போது தான் திடீர்னு பர்னபா போய் பவுலை கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு அந்தியோகியால அவங்க இருக்கிறாங்க. நம்ம படிச்ச காரியங்கள் தான் உங்களுக்கு ஜஸ்ட் நினைவில் வச்சுக்கலாம். திருப்பி கடைசியாக அந்தியோகியா வரும்போது தான் அங்க 1 வருஷம் அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு ஒரு பேர் தேவன் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு அருமையான சபையா அவங்க என்ன ஆனாங்கன்னா டெவலப் பண்ணாங்க. அந்த அந்தியோகியால இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. ஆதிகால என்ன சொல்றதுன்னா நம்ம ஸ்லாங்க சொல்லணும்னா தாய் திருச்சபைன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஜெருசலேம் சபையில பாத்தீங்கன்னா நிறைய பினான்சியல் ட்ரபிள் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது இவர்கள் எல்லாம் மணி கலெக்ட் பண்ணி பவுல் பர்னபா கையில கொடுக்குறாங்க. அவங்க ஜெருசலேம்ல போய் அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வரும்போது ஜான் மார்க் என்கிற யோவானை கூட்டிட்டு வந்தாங்க. அது அறிமுக படத்துல பார்த்தோம். அப்படி ஜான் மார்க்கோட வரும்போது தான் அந்தியோகியால இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய கிருபையினாக 3 பேரும் ஊழியத்துல ஈடுபட்டாங்க. ஸோ அந்தியோகியால இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்க போறாங்கன்னா செலூக்கியா வழியில கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போறாங்க. ஸோ அவங்க முதல் ஸ்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சாலமியில் என்ன நடந்துச்சு? சாலமில் ஜஸ்ட் அவங்க இவருடைய ஜபாலயத்துல போதிச்சாங்க. பட் வேற எந்த ஈவெண்ட்டும் அங்கே இல்லை. ஸோ நல்லா உற்சாகமா ஊழியம் பண்ணிட்டு சீப்புரத்தியோடைய அதர் 2 போறாங்க. பாப்போ பட்டணத்துல ஒரு மேஜரான இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா. 2 பேர், ஒரு செர்கியோ பவுலுங்கிற ஒரு புறஜாதி ஒரு கவர்னர், அதே போல எலிமாங்கிற ஒரு மாய வித்தைக்காரன், அவர் ஒரு யூதன். இந்த யூதன் அவருடைய சத்தியத்தை கேட்க தடை பண்ணும்போது பவுல் அங்க சபிக்கிறார். உன்னுடைய கண் என்ன ஆகட்டும்னா குருடா போட்டும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. நம்ம ஒரு 4 பிரயாணங்கள் பார்த்துட்டு கடைசியா பார்க்கலாம். அந்த முதல் ஆதிகால திருச்சபையில யூதர்களுக்கு சுவிசேஷ ஒளி மங்குனதை அது அங்க அடையாளப்படுத்துன்னு கூட நம்ம படிச்சிருந்தோம். அங்கிருந்து நேரா பெர்கே போறாங்க. பெர்கே போனோடனே மார்க் என்கிற யோவான் பாத்தீங்கன்னா அவரு கிளம்பி ஜெருசலேம் போறாரு. ஒருவேளை அவருடைய தாய் இறந்திருக்கலாம், அவங்க தாய்க்கு உடம்பு சரியில்லை, சில நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பவுல் பர்னபா 2 பேர் மாத்திரம் கிளம்பி அந்தியோகியா போறாங்க. அந்தியோகியால என்ன நினைச்சுங்க? ஜஸ்ட் இந்த மேப் பார்த்தா நம்ம அப்போஸ்தலர் புக் படிக்காம நம்மளாம் சொல்லணும். அதுக்காக அங்க பாத்தீங்கன்னா அங்க போய் ஜபாலயத்துல பிரசங்கம் பண்றாங்க. எல்லாம் சான்ஸ் கிடைக்குது, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாரு. கடைசியா என்ன ஆகுதுன்னா புறஜாதிகள் ஏங்குறாங்க. நீங்க எங்களுக்கு சொல்லுங்கும் போது யூதர்கள் ஏத்துக்கல. அங்க ஒரு சின்ன கலகம் ஏற்பட்ட மாதிரி ஆச்சு. பவுல் பர்னபா சொல்லிட்டாங்க, இனி நாங்க புறஜாதிகார்கிட்ட என்ன பண்றோம் போறோம்னு சொல்றாங்க. ஸோ யூதர்கள் அவங்க அடிச்சு கொல்ல பிளான் பண்ணும்போது அங்கிருந்து தப்பிச்சு எங்க போறாங்கன்னா இக்கோனியம் போறாங்க. இக்கோனியத்திலும் 2 டீமா பிரிஞ்சாங்க. நல்லா சத்தியத்துக்குள்ள சில பேர் கேட்டாங்க, சத்தியம் இல்லாம இவங்க ஆப்போஸும் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து கிளம்பி எங்க போறாங்கன்னா லீஸ்திரா போறாங்க. லீஸ்திரால ஒரு மெயின் ஈவெண்ட், ஒரு சப்பானியை குணப்படுத்துறா. சப்பானியை குணப்படுத்துனா என்னாச்சு? அவங்கள 2 பேரையும் 2 கடவுளுக்கு ஒப்பிடும் போது தங்களை முற்றிலுமாக தாழ்மைப்படுத்தி, எப்படி ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் இருக்குங்கிறது ரோல் மாடல், முற்றிலுமாக தங்களை தாழ்மைப்படுத்தி அங்க தேவன் முன்பாக என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு உண்மையான மெய்யான தேவனை தான் நாங்க என்ன பண்றோம்னா நாங்க சொல்ல வந்திருக்குமே தவிர எங்களை கடவுளா நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல தான் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்தியோகியா இக்கோனியத்திலிருந்து லீஸ்திரா ஒட்டுமொத்த அந்த யூதர்கள் கிளம்பி அப்போஸ்தலனாகிய பவுலை கல்லெறிஞ்சாங்கன்னு பாக்குறோம். அவர் செத்துட்டார் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த டைம்ல எந்திரிச்ச மனுஷன் அடுத்த நாள் என்ன பண்ணாருன்னா ஊழியத்துக்கு தெருப்பே போனார். ஸோ அங்கிருந்து திரும்பி வரக்கூடிய எல்லா சபையிலையும் அவர் சொன்னது என்னன்னா எல்லா இடத்துலயும் எல்டர் அப்பாயின்மெண்ட். இப்படிதான் நிறைய பிரச்சனை வரும் ஊழியத்துல, நிறைய சூழ்நிலை வரும். அநேக பாடுகள் வழியா தான் எங்க போக முடியும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும்ன்ற டீச்சிங் எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பெர்கேல போகும்போது பிரசங்கம் பண்ணல, வரும்போது பிரசங்கம் பண்ணிட்டு அத்தாலியா கப்பல் ஏறி நேரா அந்தியோகியா போறார். அந்தியோகியா போய் சில நாள் இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது. நிறைய புறஜாதிகள் சத்தியம் கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது சில யூதர்கள் அங்க என்ன கிளப்பி விடுறாங்கன்னா, என்னதான் சப்ஜெக்ட் கேட்டு நீங்க பேப்டிஸ்ட் எடுத்தாலும் மாம்சத்துல விருட்ச சேதனம் பண்ணணும்னு ஒரு கழகத்தை கொண்டு வராங்க. இந்த கழகத்துக்காக தான் கலாத்தியர் நிருபமே எழுதினார் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய ஜெருசலேம் கவுன்சில் அவங்க எருசலேம் போய் ஒரு மூப்பர்கள் மாநாடு போட்டு அந்த மூப்பர்கள் மாநாடுல யாக்கோபும் பேதுரும் முக்கியஸ்தராக இருந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க.
யாரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த காரியங்கள் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா போன வாரம் பார்த்துருந்தோம். ஸோ AD 49 கலாத்தியர் நிருபம் எழுதுறாரு. கலாத்தியர் நிருபம் எழுதி கொஞ்ச நாள்ல தான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் ஏறக்குறைய AD 50 என்ன இருக்கணும்னா ஈவென்ட் நடந்திருக்கும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பவுலுடைய லைஃபுடைய ஒரு ஜஸ்ட் ஓவர்லைன், சகோதர சகோதரர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த காலங்கள் ஒரு வருஷம் முன்ன பின்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு இதுதான் சொல்லி நீங்க ஸ்டிக் ஆன் பண்ண வேணா, நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, ஒருவேளை எக்ஸாக்டான டைம் தேவன் கொடுக்கலாம். கிபி 34 கிறிஸ்துவ அவர் என்ன பண்றாருன்னா பற்றி கொள்றாரு. கிபி 67 இறக்குறாரு. இதுக்கு நடுவில் முதல் ஊழிய பிரயாணம் ஏறக்குறைய ஒரு 3 வருஷ காலத்துக்குள்ள அவர் சென்றிருக்கணும். ரெண்டாவது ஊழிய பிரயாணம் நம்ம எந்த காலத்துல பாக்குறோம்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கிபி 50 இருந்து 52 அல்லது 53 வரைக்கும் அவருடைய லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றது தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்கக்கூடியது கம்ப்ளீட்டா அவருடைய அந்த ஜேர்னி 2 நம்ம பார்க்குறோம். ஸோ ஜேர்னி 2 எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அவங்க வந்து பிளான் பண்றாங்க. என்ன வந்து பிளான் பண்றாங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரவுண்டு சபைகள்லாம் போய் ஸ்தாபிச்சாச்சு, திரும்பி சபைகள்லாம் போய் என்ன பண்ணலாம் பார்க்கலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. இந்த டைம்ல பவுல் கூட இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் சகோதரன் தான், அவர் பேர் வந்து ஷீலா. இவர் எப்படி வந்தாருன்னு கேட்டீங்கன்னா எருசலேம்ல மூப்பர்கள் தீர்மானம் போட்டாங்க இல்லைங்களா, அந்த தீர்மான கடிதத்தை அந்தியோகியா கொண்டு வந்தவரை யாருன்னு பாத்தீங்கன்னா ஷீலா தான். ஸோ அவரை குறித்து ஒரு ரெஃபரன்ஸ் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். ஆகிலும் ஷீலாவுக்கு அங்கே கருத்திருக்கிறது நலமாய் கண்டது. ஸோ ஷீலாக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நான் அந்தியோகியால என்ன பண்றேன் கொஞ்ச நாள் இருக்கிறேன், திரும்பி நான் ஊருக்கு போகலன்னு அவருக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் ஃபீல் ஆயிருக்கும்? சாதகமான சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனா இப்போ நம்மளே சில வெளியூர் பிரயாணங்கள் போறோம். ஸோ அங்க இருக்கிற சகோதரர்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுனா இன்னும் அவர்களோட கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம் ஊழியத்துல ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான். அந்த மாதிரி இவருக்கு அந்தியோகியாவே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கிறிஸ்தவர்கள்லாம் இவங்க தான் சொல்லி. அப்போ அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ள பார்க்கும்போது இவருக்கு என்னன்னா சரி இங்கேயும் இவர்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு அவருக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம். அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 35ஆவது வசனம். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேற அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சோ பவுல் பர்னபா நான் ஸ்டாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்ரூத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்பதான் இவங்க 2 பேர் உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒரு ரவுண்டு ஊழியம் போயிட்டு வந்துட்டோம், இப்ப சபைகள் ஸ்தாபனம் பண்ணியாச்சு. அதுல கலாத்தியா சபை, அந்த அந்தியோகியா, இக்கோனியம், லீஸ்திராலாம் கலாத்தியா சபைன்னு சொல்லுவோம். அங்க சில பிரச்சனைக்கு கடிதமும் எழுதுறாங்க. இவங்களுக்கு என்ன ஃபீல்னா அந்த சபைகள்லாம் நீ எப்படி இருக்கு, நம்ம போய் திரும்பி என்ன பண்ண ஒரு டைம் ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் போடும்போது அவர்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் அங்க எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ அது என்னன்றது கூட பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37. 36வது வசனம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். சோ இங்க ஒரு ரிக்வெஸ்ட் வந்து பர்னபா வைக்கிறார். நம்ம ஜான் மார்க் என்ன பண்ணலாம், இந்த 2வது பிரயாணத்துல ஃபர்ஸ்ட் பிரயாணத்துல வந்தாப்புல இல்ல, திருப்பி அவர் என்ன பண்ணலாம் கூட்டிட்டு போலாங்கும் போது ஸோ பவுல் இந்த இடத்துல என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா அவர் வெதர் ஒரு நல்ல காசுக்காக ஊழியத்திலிருந்து திரும்பி போனாரான்னு தெரியல, ஒரு நல்ல காரணத்துக்காக. பட் பவுல் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா வேணாம் ஆல்ரெடி முதல் பிரயாணத்துல பம்பிலியா பெர்கேக்கு வரும்போது என்ன ஆயிட்டாரு ஜான் மார்க் திரும்பி ஊருக்கு போயிட்டாரு. அந்த மாதிரி திரும்பி அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்கும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நமக்கு அந்த மாதிரி சகோதரர் இப்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டு பவுல் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா பர்னபாட்ட அவர் வேணாம் அப்படிங்கிறாரு. பர்னபா என்னன்றாரு மார்க் வேணும்ன்றாரு. அதுக்கு நிறைய காரணங்கள் சகோதரர்கள் ப்ரிடிக்ட் பண்றாங்க. பட் கிறிஸ்தவுக்குள்ள எல்லாரும் உறவினர்கள் தான். பட் பர்னபாவுக்கும் மார்க்குக்கும் என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு மாமா அந்த மாதிரி ஒரு முறை வருது. என்னன்னா அவங்க தாயோடைய சகோதரன் யாருன்னு பாத்தீங்கன்னா பர்னபான்ற ரெஃபரன்ஸ் இருக்கு. சோ என்ன நடக்குதுன்னு பாருங்க தொடர்ந்து அதுல 38, 39. 38வது வசனம். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராதனாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது. சோ அந்த பம்பிலியாக்குள்ளதான் பெருகே இருக்கு. அவர் சொல்றாரு ஆல்ரெடி அவர் மிஸ் பண்ணிட்டாரு, அவர் இந்த டைம் என்ன பண்ண வேணாம். அடுத்தது 39வது வசனம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ருத்துக்கு போனார். சோ அவங்க 2 பேருக்குள்ள என்ன உண்டாயிருச்சு, இதை குறித்து நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ற பிரதர்ஸ்குள்ள இருக்கு. அவங்க கடும் கோபம்லாம் அவங்களுக்குள்ள வரல, ஒரு மியூச்சுவலா தான் என்ன இருக்குங்க பிரிஞ்சிருக்காங்கன்ட்டு. பட் தமிழ்ல வசனம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் அங்க நிகழ்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உடனே பர்னபா என்ன டிசைட் பண்றாருன்னா, இல்ல நான் மார்க்கை கூட்டிட்டு நான் என்ன பண்றேன், ஜேர்னி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி அவருடைய சொந்த ஒரு இது சீப்புரு தீவு, அவருக்கு அது அந்த வழியில தான் ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க. நான் அப்படி போறேன்னு சொல்லி போயிட்டாரு. இப்ப பவுலுக்கு யாரும் இல்ல, கம்பானியன் இல்ல, ஆனா ஒரு கம்பானியன் இருக்காரு. ஏன் அப்படின்னா நான் எருசலேம்லயே இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் யோசிச்சாரு பாருங்க. எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். இப்ப பவுல் பாக்குறாரு, ஒரு உடன் ஊழியனா அங்க ஷீலாவை தெரிந்து கொண்டு என்ன பண்றாருன்னா, இவரு கடல் வழியா போறாரு பர்னபா. பவுல் என்ன பண்றாருன்னா தரை மார்க்கமா போறதுக்கு அவர் பிளான் பண்றார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 40 மற்றும் 40வது வசனம். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சிரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திறப்படுத்தினார். சோ இந்த இடத்துல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எப்படி இந்த பாயிண்ட வச்சுக்கலாம்னா, 2வது ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது பர்னபா அவருடைய சொந்த ஊரை நோக்கி டிராவல் பண்றாரு, சீப்புரு தீவு. பவுல் என்ன பண்றாருன்னா அவருடைய சொந்த ஊரை நோக்கி என்ன பண்றாரு, டிராவல் பண்றாரு. பவுலுடைய சொந்த ஊர் எதுங்க? சீரியாவா? தர்சு, சிலிசியா நாட்டில் உள்ள தர்சவில் பிறந்தவன் இல்லைங்களா? இங்க வசனம் பாத்தீங்கன்னா சீரியாவிலும் சிலிசியாவிலும், சீரியாவில் இருக்கிறது அந்தியோகியா, சிரியன் அந்தியோகியான்னு பாக்குறோம். அந்த இடங்கள்லயும் பவுலுடைய சொந்த ஊரான தர்சு அந்த பகுதியில் என்ன பண்றாருன்னா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றார். சோ இங்க இருந்து அப்போஸ்தலர் 15:40 இருந்து பவுலுடைய 2வது பிரயாணம் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்குறோம். கூட யார் போறாங்க? ஷீலாவும் பவுல் மட்டும் போறாங்க. அவர்கள் கூட இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரயாணத்துல ஜாயின் பண்ணிக்குவாங்க. நம்ம கூட வெளியூர் போகும்போது ஒரு சகோதரர் உதாரணத்துக்கு ஈரோட்ல இருக்காரு இல்ல திருப்பூர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரையும் கூட்டிட்டு தான் நம்ம ஊழியத்துக்கு போகணும். எங்காவது மதுரைக்கோ இல்ல பாண்டிச்சேரிக்கோ போகணும்னா நம்ம கார் என்ன பண்ணுவோம், சகோதரர்கள் போய் அந்த ஊர்ல போய் அவர் பிக்கப் பண்ணிட்டு போற மாதிரி இங்கேயும் பவுல் இன்னும் சிலரை தன்னுடைய உடன் ஊழியர்களாக கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரர்களாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஸோ அவர்கள் யாருன்றதை வரக்கூடிய அப்படியே அந்த இதுல பார்த்துடலாம். ஸோ இந்த ஜேர்னியுடைய ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் நம்ம இப்ப பார்க்கலாம். செகண்ட் ஜேர்னி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் போன சூழ்நிலைக்கு உண்டான வசனங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 40 ஆக்சுவலா 3 அதிகாரங்கள் ஏறக்குறைய இருக்கு. 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. ஸோ கூட யார் இந்த 2வது பிரயாணத்தை அவர்களோட மேற்கொண்டிருக்காங்க, நீங்க ஒரு சீரியஸா இந்த ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். பவுல் ஷீலா மட்டும்தான் கிளம்புனாங்க. ஆனா கூட பின்னாடி அடுத்த ஸ்டேஷன்ல யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா தீமோத்தேயு ஜாயின் பண்ணிக்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன்ல யார் ஜாயின் பண்ணிக்கிறாருன்னா லூக்கா ஜாயின் பண்ணிக்கிறார். ஸோ அவர்கள் கூட இன்னும் நிறைய உடன் ஊழியர்கள் இருந்தாங்க. ரொம்ப மேஜரான மூமெண்ட் போட்டிருக்கோம். டைம் லைன் ஏறக்குறைய கிபி 50 52 இருக்கணும். எந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணாங்கன்னா முதல் ஜேர்னி வெறும் ஏசியா மைனரும் சைப்ரஸ் சீப்புரு தீவு மட்டும் போனாங்க. செகண்ட் ஜேர்னில அந்த துருக்கி ஏசியா மைனரும், துருக்கிங்கிறது அன்னைக்கு ஏசியா மைனர், மேசிடோனியாங்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரீஸ்ன்னு சொல்றாங்க. மேசிடோனியா கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்கேரியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன்ல வருது. அகாயான்றது வந்து கொரிந்துப்பட்டினம் அங்க இருக்கிற லொகேஷன். இந்த 3 ஏரியாவுக்கு அவங்க மெயினா போறாங்க. ஏறக்குறைய 2700 மைல் என்ன பண்ணாங்கன்னா டிராவல் பண்ணாங்க. நமக்கு தெரியும் இங்கிருந்து ஒரு 500 மைல் டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டம். அது ஏசி போட்ட பஸ்லயோ அல்லது ஏசி போட்ட கார்லயோ நம்ம போயிட்டு வந்தாவே அடுத்த நாள் என்ன பண்ண முடியாது, வேலைக்கு போறதுக்கு அவ்வளவு உடல் நமக்கு ஒத்துழைக்காத மாதிரி இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஈவன் இந்த பிரயாணத்துல ஒரு வேலையும் செஞ்சிருக்கார், சுவிசேஷ ஊழியம் பண்ணியிருக்கார். எப்படி பிரயாணம் பண்ணாருன்னு ரெஃபரன்ஸ் இல்ல. கடல்ல போகும்போது மாத்திரம் கப்பல்ல போயிருக்காரு. தரை வழியில போகும்போது அவர்கள் எதுல டிரான்ஸ்போர்டேஷன் இருந்துச்சுன்னு தெரியல. கட்டாயம் சில தருணங்கள்ல அவங்க நடந்துதான் போயிருக்கணும். பட் எதையும் பொருட்படுத்தாம தேவனுக்காக என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாருன்னு பாக்குறோம். சோ இவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆவது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 1 முதல் 3 வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதன் பின்பு அவன் தெர்பேக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களை நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லோரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆல்ரெடி விருத்த சேதனம் பண்ணவே கூடாதுங்கிறது தான் என்ன ரூல். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலேயே போட்ட ரூல் என்னன்னா விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஸோ இது நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க.
இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய விடையை பார்க்கலாம். ஆனா தீத்துவுக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டார். தீத்துவை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. தீமோத்தேயுக்கு என்ன ஒரு ரீசன் சொல்றாருன்னா, அவங்க அப்பா ஒரு கிரேக்கனா இருக்கனால இவர் என்ன பண்றாரு, விருத்த சேதனம் பண்றாரு. அதுல ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, தீமோத்தேயோட அம்மா பாட்டி எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரூத்ல ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க. இப்ப தீமோத்தேயுங்கிற ஒரு வாலிபன் இருந்தா நாங்க போடல. தீமோத்தேயு என்னும் ஒரு சீஷன் என்ன பண்ணாரு, மேபி முதல் பிரயாணத்துல பவுலுடைய பிரீச்சிங் எல்லாம் பார்த்து ஆல்ரெடி சத்தியத்தில் இருந்திருப்பாரு. இப்ப நம்ம சபைகளே கூட பாக்குறோம் இல்லைங்களா, சகோதரர்கள் ஒரு 17 வயசு 18 வயசுல வந்து அப்படியே சத்தியத்தில் அம்மா அப்பா இருக்கிறதுனால அவங்களும் சபையில் இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஜீல் வரும்னு தெரியாது. டக்குன்னு ஏதோ சகோதரர்களோ மற்றவங்கள பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகி டக்குன்னு பேப்டிசம் எடுத்து கடன் ஊழியத்தில் என்ன ஆவாங்கன்னா வளர ஆரம்பிப்பாங்க. நிறைய சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம பார்த்துருக்கோம். பான் பைபிள் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு திடீர்னு ஒரு ஸ்பிரிட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். தீமோத்தேயு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்திருக்கணும். திடீர்னு அவர் என்ன ஆகிறாருன்னா கம்ப்ளீட்டா தன்னை அர்ப்பணம் பண்ணி, ஷீஷன்ற பேர் பைபிள் கொடுக்குது. அவருக்கு என்னென்ன சர்டிபிகேட்னா, பக்கத்து ஊர்ல எல்லாம் பையன் இருந்தா பாரு அந்த ஊர்ல இருக்கிறான் பாரு அந்த மாதிரி பையனா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு என்ன இருக்காருன்னா ஒரு அருமையான பேர் அவர் வாங்கியிருக்கார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இவரையும் கூட்டிக் கொண்டு என்ன பண்றாருன்னா இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்றார். ஏன் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணாங்கன்ற ரீசன் நம்ம வேணா ஒரு 1 week to 10 days என்ன பண்ணாலும் ஹோம் ஒர்க்கை வச்சுக்கலாம். ரீசன் ஏன்னா தீத்துக்கு பண்ண மாதிரி இருக்காரு. ஸோ அவரை கூப்பிட்டு போறாங்க. இப்போ நம்ம மேப்ல அந்த லொகேஷன்ஸ் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அந்தியோகியால பவுலும் ஷீலாவும் இருக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பவுல் ஷீலா. ஷீலாக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வான் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சில்வானஸ் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஷீலான்ற பேர் யாரும் வைக்க மாட்டாங்க. சில்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த சில்வானஸ்ன்ற அந்த ஓரியன்ட் பேர் தான் வைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்தியோகியால இருந்து கிளம்பி சிலிசியா கலாத்தியா நாடுகள் வழியில் என்னங்கிறாங்கன்னா டிராவல் பண்றாங்க. ஸோ சிலிசியான்றது வேற ஒன்றும் இல்லை, தர்சுபட்டினம் இருந்த லொகேஷன் தான். கலாத்தியா வேற எதுவும் இல்லை. அந்த இக்கோனியம், தெர்பே, லீஸ்தரா இருக்கிறதெல்லாம் தெற்கு பகுதி கலாத்தியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒருவேளை வந்து கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். கலாத்தியான்றது இந்த லொகேஷன் தான். லீஸ்திரா, தெர்பே இருக்கக்கூடிய இந்த லொகேஷன்ல கலாத்தியான்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருவேளை உங்ககிட்ட தமிழ் பைபிள் இருந்துச்சுன்னா மேப் பின்னாடி கடைசி பேஜ்ல பாருங்க. சிலிசியாங்கிறது அந்த தர்சுபட்டினம் இருக்கிற லொகேஷன். பம்பலியாங்கிறது இங்க பெர்கியா இருக்கிற லொகேஷன். நிறைய அந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும், மாகாணங்களா அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த லொகேஷன்ல போகும்போது தான் லீஸ்திரால இப்ப யாரை பிக்கப் பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தீமோத்தேயை பிக்கப் பண்ணிக்கிறாரு. இப்ப அங்கிருந்து அவர் எங்க போறாருன்னு அடுத்தது பவுலுக்கு இந்த ஒரு ஹிஸ்டரியை நான் ஜஸ்ட் சொல்றேன். இங்கிருந்து ஆசியான்னு இங்க இருக்கு, ஏசியா மைனர். மீசியான்னு ஒன்று இருக்கு, பித்தினியான்னு ஒன்று இருக்கு. மேல பாருங்க, நான் மவுஸ் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க இங்க பாத்துங்க, மீசியா, பித்தினியா. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன எண்ணம்னா, நம்ம மீசியா வழியில போய் அப்படியே பித்தினியா பொந்து அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணும்போது தேவன் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. தடை பண்ணி நீ அந்த வழியில் என்ன வேணாம் போக வேணாம்னு சொல்லி அவர் வேற ஊருக்கு போறார். ஸோ யார் யார் டிராவல் பண்றாங்கன்னா இந்த டைம்ல 3 பேர். பவுல் ஒரு ஃப்ளோல பர்னபான்னு வரும், அதுக்காக ட்ரெஸ் பண்ற ஷீலா, தீமோத்தேயு. இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன ஆகுறாங்கன்னா டிராவல் பண்றாங்க. ஸோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. 6வது வசனம். அவர்கள் பெருகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவி அவர்களை போக விடாது. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருகியா கலாத்தியான்றது அந்த லீஸ்திரா இருக்கக்கூடிய ஏரியா. இங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து ஏசியா மைனர், இன்னும் சொல்ல போனா எபேசு பட்டணம்லாம் இருக்கும் கீழே, அந்த பக்கம் போய் பிரசங்கம் பண்ணலாம்னு இவங்க பிளான் பண்ணும்போது தேவன் அலோவ் பண்ணல. மேல பித்தினியா பொந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போலான்னு பண்ணும்போது தேவன் அலோவ் பண்ணல. பட் எந்த பக்கம் வராங்கன்னா மீசியாவை ஒட்டி என்ன பண்றாங்க வராங்க. அந்த மேப்ல பார்த்தோம், மீசியா ஒட்டி அவங்க என்ன ஆகுறாங்கன்னா போறாங்க. காரணம் தேவன் ஏதோ கைடன்ஸ் கொடுக்குறாரு, நீ அங்க போகாத ஊழியத்துக்கு இங்க என்ன பண்ணு. ஏன் தேவன் அங்க போக சொல்றாருன்னா, இவங்க போற அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா துரோவான்னு ஒரு பட்டணம், ஒரு துறைமுக பட்டணம். அந்த பட்டணம் போனோடனே தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு காட்சியை ஒன்று காமிக்கிறார். பவுல் என்ன நினைச்சிருக்கலாம் மேபினா, முதல் ஜேர்னி வந்த மாதிரியே அந்த துருக்கிக்குள்ளேயே என்ன இருக்கலாம், வட்டம் முடிச்சுட்டு ஊழியம் பண்ணிட்டே இருக்கலான்ட்டு. தேவன் என்ன பிளான் பண்றாருன்னா, நீ தமிழ்நாடுல மட்டும் என்ன பண்ண வேணாம், சுத்தம் வேணாம், கொஞ்சம் அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் கேரளாக்கு என்ன பண்ணு போன்ற மாதிரி மக்கதோனியான ஒரு இடம் இருக்கு. கடல் தாண்டி அந்த பக்கம் போகணும். இன்னைக்கு வந்து அது வந்து கிரீஸ்ன்னு சொல்றாங்க, கிரீஸ். அந்த ஊருக்கு போறதுக்கு தேவன் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறார். ஸோ அதை வாசிக்கலாம்.
அதுல 8 மற்றும் 9 வசனம். 8வது வசனம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மீசியா பக்கமாய் ஒட்டி போய் நேரம் எங்க போயிடுறாங்கன்னா துரோவா போயிடுறாங்க. அது மேப்ல ஜஸ்ட் நீங்க பாத்துக்கங்க. லீஸ்திரால இருக்காங்க. லீஸ்திரால இருந்து இப்ப எங்க ஒரு போறாருன்னா நேரா துரோவா போறாரு. காரணம், மேல இருக்கக்கூடிய பித்தினியாக்கும் போக முடியல, ஏசியாவுக்கும் போக முடியல. மீசியா ஒட்டி என்ன பண்றாங்கன்னா போறாங்க. உங்களுக்கு இங்க நான் காமிக்கிறேன். இந்த மீசியாவை நீங்க இங்க வச்சுக்கோங்க. மீசியா பக்கமா இப்போ என்ன பண்றாங்கன்னா துரோவா போறாங்க. ஸோ இந்த துரோவா ஒரு துறைமுகப்பட்டினம். இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு போர்ட். பட் இது பழைய காலத்துல இருந்த துரோவாவுடைய ஒரு போட்டோகிராஃப்ஸ் பார்க்குறோம். சில போட்டோஸ் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. இது என்ன ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துரோவான்னு சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியாங்கிற பேரு நிறைய பேர் இருந்துச்சு. காரணம், அலெக்சாண்டர் இருக்காருங்களா, அவர் நிறைய இடங்கள் என்ன பண்ணாருன்னா டிராவல் பண்ணதுக்கு உண்டான ஒரு ரூட் காஸ்ட்னு பார்க்குறோம். ஸோ இந்த துரோவால வரும்போது ஒரு விஷன் வருது. ஒரு மக்கதோனியா பக்கத்து நாட்டு மனுஷன் ஒருத்தன் விஷன்ல வராரு பவுலுக்கு. தேவன் அனுமதிக்கிறார். எங்க ஊருக்கு வந்து சப்ஜெக்ட் எடுங்க, நாங்களும் என்ன பண்ணணும் கேட்கணும் போது பவுலுக்கு தூக்கம் என்ன ஆயிடுச்சு, கலந்துருச்சு. அப்போ பவுல் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இது தேவனுடைய கைடன்ஸ். நம்ம ஒரு பக்கம் ஊழியம் பண்ண பிளான் பண்ணிட்டு போறோம், தேவன் என்ன பண்றாருன்னா இன்னொரு பக்கம் ஊழியம் பண்ண கூப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே பவுல் கூட இன்னொரு சகோதரர் அங்க இருக்கிறாரு, அவரையும் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா பவுல் டிராவல் பண்றார். அந்த சகோதரர் தான் யாரு? அந்த சகோதரர் தான் பவுல்ன்றீங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். சரி, ஓகே. ஒரு வசனம் வேணா, இந்த வசனத்துல ஒரு சின்ன க்ளூ இருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. கரெக்ட். 16ஆம் வசனம். துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திரிகே தீவுக்கும் மறுநாளிலே நெய்யப்போலி பட்டணத்துக்கும் நேராக ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். ஸோ இப்போ என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். அங்கிருந்து நேரம் பிலிப்பி அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வராங்க. பட் என்னென்ன ஊர்ல கடந்து வந்தாங்கன்னு பார்க்கலாம். இங்க வசனம் எப்படி முடியுதுன்னா, இதுக்கு முன்னாடி வசனம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கப்பல் ஏறி அப்படி இப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, சில நாள் தங்கி இருந்தோம். யார் தங்கி இருந்தாங்கன்னா, இந்த புக்கை யார் எழுதுறாரோ அவர் சொல்றாரு, நானும் பவுலோட என்ன ஆயிட்டேன், ஊழியத்துல ஜாயின் பண்ணிட்டேன், நானும் போறேன். நம்ம ஆல்ரெடி லூக்கா பாடத்துல கூட பார்த்திருந்தோம். துரோவால அவர் ஒரு கிளினிக் வச்சிருந்திருக்காரு. எல்லாவற்றையும் விட்டு பவுல் கூட தேவனுக்காக ஊழியத்துக்காக என்ன பண்றாருன்னா, பவுலை பார்த்து கரெக்டாக இன்ஸ்பயர் ஆயிருக்கணும். லூக்காவும் அவர்களோட ஊழியத்துல கிளம்பி இப்ப நேரம் எல்லாரும் எங்க போறாங்கன்னா பிலிப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணம். இந்த பிலிப்பி பட்டணத்துல சபை ஸ்தாபனம் பண்ண பிறகுதான் பின்னாடி பவுல் என்ன நிருபம் எழுதுறாருன்னா பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். கரெக்டா இல்லைங்களா? அந்த சப்ஜெக்ட் படிச்சிட்டோமா இல்லையா? பிலிப்பியர் நிருபம் படிச்சிட்டோமா இல்லையா? நம்ம படிச்சிட்டோம். யார் எடுத்தாங்க ஞாபகம் இருக்குங்களா? நான் அந்த இடத்துல தவறா சொல்றீங்க. அன்பு சகோதரர் கார்த்திகேயன் தான் எடுத்தாங்க. மறந்துட்டீங்களா? ஓகே, கொஞ்சம் கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிலிப்பியர்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களை பிரிச்சு பார்த்தோம், சூழ்நிலைகளா மேபி பார்க்கலாம். ஸோ இவங்க எந்த வழியில போனாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம அந்த மேப்ல பார்க்கலாம். இப்போ துரோவால இருக்காங்க. இந்த துரோவால இருந்து சாமர்த்திகா தீவு வழியில வந்து நெய்யப்பள்ளி பட்டணம் வழியா போவாங்க. ஜஸ்ட் நீங்க மேப்ல பாத்துருங்க. ஸோ ஆக்சுவலா சாமுத்திரிகா தீவுல இருந்து மறுநாள் என்ன ஆவாங்கன்னா டிராவல் பண்றதா வசனம் இருக்கும். ஸோ துரோவால இருந்து கிளம்புறாங்க. சாமுத்திரிகா தீவை தாண்டி நெய்யப்போலி பட்டணம் வந்து நெய்யப்போலி பட்டணத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா பிலிப்பி அப்படிங்கக்கூடிய ஊருக்கு போறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த சாமுத்திரிகா தீவு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஜஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஐலாண்ட் சொல்றாங்க. அந்த வழியில எந்த கப்பல் பிரயாணம் மேற்கொண்டாலும் அந்த அல்ஜீரியன் சீன் இருக்கும் ஆங்கிலத்துல, தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அல்ஜீரியன் சி வழியில எந்த கப்பல் போனாலும் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் போய் கொஞ்ச நேரம் அங்க கப்பலை நிறுத்தி உள்ள போயிட்டு ஃப்ரீயா அடுத்து டிராவல். எப்படி நம்ம கிரேட்டா தீவுல போறாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமோத்தரேஸ் அப்படிங்கக்கூடிய தீவு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அங்கிருந்து நெய்யப்போலிங்கிற ஒரு பட்டணம் போறாங்க. நெய்யப்போலிஸ்ன்றது இங்கிலீஷ்ல நெய்யாபோலிஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த சிட்டியோடைய ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர். அங்கிருந்து கிளம்பி எங்க போறாங்கன்னா பிலிப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. பிலிப்பி பட்டணம் நமக்கு தெரியும், எதுக்கு ஃபேமஸ்? பிலிப்பி பட்டணம்னாவே நமக்கு ஒரு சப்ஜெக்ட் ஞாபகம் வரணும். அதுலயே பிக்சர்லயே போட்டிருக்கோம்.
பிலிப்பிங்கிற ஒரு பட்டணத்துல முதல்ல சத்தியம் கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு சகோதரி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா லிடியா அப்படிங்கக்கூடிய லீதியால் நம்ம பாக்குறோம். ஸோ பிலிப்பி பட்டணத்துல இருக்கக்கூடிய சில பிக்சர்ஸ் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பார்க்கலாம். இது பிலிப்பி பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு தேட்டர். ஆக்சுவலா தேட்டர்லயே வந்து ரொம்ப ஃபேமஸ் தேட்டர் இந்த சென்ஸ் ஒரு அரங்கம், கேலரிலேயே ரொம்ப ஃபேமஸான கேலரி எங்கன்னு பாத்தீங்கன்னா எபேசோல இருந்ததும் ரோம்ல இருந்ததும் தான் பெரிய ஒரு அரங்கமா இருந்துச்சு. பட் அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு செட்டப் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் வச்சிருந்தாங்க. இது வந்து ஒலிம்பிக் இந்த மாதிரி ஈவெண்ட்காக. பிலிப்பி பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு மேடை. இது வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பி பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட், அகோரான்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஸ்லாங்ல, ஒரு மார்க்கெட் பிளேஸ். இதெல்லாம் ஜஸ்ட் கேப்சர் பண்ணி பிக்சரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கதான் ஒரு சகோதரி என்ன பண்றாருன்னா அவர் பாக்குறாரு. இந்த பிலிப்பி பட்டணத்தை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல முடியும். அந்த காலத்திலேயே ரோமர்கள் சில ஸ்பெஷலான ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய குடியிருப்பு எடுப்பாங்க. அப்படி எடுத்த ஊர் தான் தர்சு, பிலிப்பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொரிந்து. இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கிற இடத்த வந்து பிக் பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய கல்ச்சர் அங்கே அதிகமாக இது பண்ணுவாங்க. அப்படி பிலிப்பிங்கிற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. எப்ப இந்த இடத்த ஸ்தாபனம் பண்ணாங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட் இருக்காரு இல்லைங்களா, அந்த அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு அப்புறம் வந்த ஒரு கிங்கோடைய பேர் தான் ஆக்சுவலா பிலிப்னு இருக்கும். அவருடைய பேரை வச்சுதான் இந்த ஊருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெயர் சுட்டாங்கன்னு பாக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்லீஷியான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஸ்திரீகள் என்ன இருக்காங்க, ஆற்றங்கரை ஓரத்துல கூடி இருக்காங்க. பவுல் அங்க போய் என்ன இருக்காருன்னா சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. ஏன் அங்க ஒரு ஜபாலயம் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கூட நமக்கு வரலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இதை குறித்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த கல்ச்சர்ல இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படி இருந்தா எப்படின்னு பாருங்க. மினிமம் 10 பிரதர் ஒரு எக்லீஷியா இருந்தாதான் அவங்க ஊருக்குள்ள எக்லீஷியாவே வச்சுக்க முடியும். ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுக்குறாங்க. மினிமம் 10 சகோதரர்கள் இருந்தா மட்டும்தான் அங்க எக்லீஷியான்னு ஒன்று அபிஷியலாவே ரன் பண்ண முடியும், ஜபாலயம் வச்சிருக்க முடியும். பெண்கள் மாத்திரம் இருந்தா அங்க முடியாது. ஸோ இதை வச்சு என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, மேபி இதுக்கு முன்பாக பிலிப்பி பட்டணத்துல பெருசா அங்க யாரும் சத்தியத்துக்குள்ள இல்லாம சில பேர் மாத்திரம் இருந்திருக்கணும், ஸ்திரீகள் நிறைய பேர் இருந்திருக்கலாம். உடனே அவர்களெல்லாம் தனியாக ஒரு இடத்துல கூடிக்க முடியும், இந்த ஆற்றங்கரை போன்ற இடங்கள்ல. அப்படி கூடி இருக்கும்போது தான் பவுல் அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா சத்தியம் சொல்றாரு. ஸோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்று நடுவே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஏன் அங்க ஸ்திரீகள் மாத்திரம் கூடி வந்திருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். ஜெபம் பண்றதுக்கு வேற இடமே இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்குலாம் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, ஸ்திரீகள் மாத்திரம் தான் அங்க இருந்திருக்காங்கன்னா அந்த டைம்ல சில ரூல்ஸ் அங்க என்ன இருக்குன்னா இருந்திருக்கு. ஸோ சகோதரர்கள் நிறைய பேர் உள்ள சத்தியத்துக்குள்ள வந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இல்லை. இப்ப பவுல் அவங்கள பாக்குறார், அவர்களுக்கு கிறிஸ்துவ என்ன பண்ணணும்னா பிரசங்கிக்கணும்னு சொல்லி போய் என்ன பண்றாருன்னா பிரசங்கிக்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேள்விப்பட்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். பாருங்க, லீதியாள் மட்டும் சொல்லாம எந்த ஊர்க்காரமா, இந்த அம்மா தொழில் நிமித்தமா தான் அந்த ஊர்ல இருக்கு. சொந்த ஊர் எதுங்க? தியத்தீரா எங்க இருக்கு? எங்க படிச்ச மாதிரி இருக்கா? சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்காரு, டக்குன்னு சொல்லிடுவாரு. 7 கால சபையில இல்லைங்களா தியத்தீரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த எபேசோல இருக்கு பாருங்க, ஏசியா மைனர் சொல்றாங்களா, ஆசியால இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். பட் அங்கிருந்து இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து அந்த ஏரியால பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க மேபி செட்டில் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பவுல் டாக்டரின் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உடனே பிடிச்சிருச்சு. கிறிஸ்து தான் ரட்சகர்ன்றது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியோட என்ன ஆயிட்டாங்கன்னா பேப்டிஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸோ வாசிக்கலாம். அதுல 16 மற்றும் 17. 16ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறிசொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறிசொல்லினால் தன் எஜமான்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாங்க. சோ நம்ம ஒவ்வொரு ஊர்ல என்ன ஈவென்ட் நடக்குதுன்றத நீங்க ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும், ஞாபகம் வந்துடும். கிளம்பி லீஸ்திரா வரும்போது தீமோத்தேயை பிக்கப் பண்றாங்க. அங்கிருந்து கிளம்பி துரோவா வரும்போது லூக்கா பிக்கப் பண்றாங்க. அதை மட்டும் புடிச்சுக்கங்க. அங்கிருந்து இப்ப அடுத்த ஸ்டேஷன் பிலிப்பிங்கிற ஊருக்கு வராங்க. இங்க 3 ஈவென்ட் நடக்கும். முதல் ஈவெண்ட் லிடியாங்கிற சகோதரி சத்தியம் கேட்டு ஃபேமிலியோட என்ன ஆகுறாங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வராங்க. அதே ஊர்ல பவுல் ஊழியம் இருக்கும் போதெல்லாம் பின்னாடியே ஒரு பொண்ணு வந்து நீங்க தான் தேவனுடைய ஊழியக்காரங்க, நீங்க தான் தேவனுடைய ஊழியக்காரங்கன்னு சொல்லி கத்துது. அது பொண்ணு இல்ல, அந்த பொண்ணுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசுத்த ஆவி. இதே மாதிரி யாரை பத்தி சொன்னாங்க? 2 வாரம் தள்ளி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போனீங்கன்னா ஞாபகம் வந்துருக்கும். இதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போதும் இயேசுவே தேவனுடைய குமாரனே காலம் வரும் முன்னே
அதே குரூப் தான் இங்க இருக்கு. வந்து அந்த அம்மாவுடைய சரீரத்துல இருந்து என்ன பேசுதுன்னா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், யாருன்னு எங்களுக்கு தெரியும் சொல்லி விட்னஸ் பண்ணிட்டே இருக்கு. பவுல் கொஞ்சம் அந்த இடத்துல கோவப்பட்டு, இந்த பொண்ணை விட்டு நீ என்ன பண்ணு போன்றார். இப்ப இந்த அசுத்தாவை பிடிச்ச பொண்ணை வச்சு அந்த ஊர்ல எக்கச்சக்கமான பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, மேபி அந்த பேய் ஓட்டுற பிசினஸா கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நல்லா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த ஊர்ல. பவுல் அசுத்தாவை இந்த பொண்ணை விட்டு போன்னு சொல்லி ஒரு மிரட்டணும்னு பவுலுடைய பவருக்கு என்ன இருக்கு, அசுத்தாவி போயிருக்கும். இப்ப இவங்களுடைய பிசினஸ் என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. அப்ப இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வரும், பயங்கர கோபம் வந்து பவுலையும் ஷீலாவையும் தீமத்தையும் லூக்காவையும், கரெக்டா இல்லைங்களா, பர்னபா நீங்க ஞாபகம் வச்சுக்காங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. முக்கியமா பவுல் மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஊர்ல வந்து ஒரு பிரச்சனையா பண்ணிடுறாங்க. பிரச்சனை பண்ணி பவுலை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. சோ அவங்க ஜெயில போற விஷயத்தை வாசிக்கலாம். அதுலயே 22 மற்றும் 23. 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஏன் எழும்புறாங்கன்னா, அவங்களுடைய தொழில் என்ன ஆச்சு, அங்க அஃபெக்ட் ஆகுது. அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். சோ இப்ப அடுத்த ஈவென்ட் நடக்குது. முதல் லீதியால் பேப்டிசம் எடுக்கிறாங்க. ஒரு குறி சொல்ற பொண்ணுடைய அந்த அசுத்தாவை என்ன பண்றாருன்னா துரத்தி விடுறாரு. அதனால அங்க இருக்கிறவங்களா கோவப்பட்டு பவுல, அங்க இருக்கிற சகோதரர்ல முக்கியமா ஷீலாவை அவங்க என்ன பண்றாங்கன்னா புடிச்சு அடிச்சிருக்காங்க. எப்படி அடிச்சிருப்பாங்க, ஏன்னா வசனம் மாத்திரம் சும்மா வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணும்னா பவுல அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிசினஸே லாஸ் ஆகுது. நம்ம வந்து உலகத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள இல்ல, உலகத்துல இருக்கும்போது நம்ம பிசினஸே லாஸ் ஆகிற மாதிரி ஒருத்தர் ஒன்று பண்றாரு. அவர் கையங்கலமா பக்கத்திலேயே மாட்டுறாரு. என்ன பண்ணுவோம், 10 லட்சம் நம்மளுடைய பிசினஸ் வேல்யூ, ஒரே நாள்ல 10 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு ஒருத்தர்னால, விட்டுருவோமா? அப்ப நம்முடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் அவர் மேல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லணும்னா ஒரு வெறியும் கூட சொல்லுவோம். அவர் மேல திணிக்காம என்ன பண்ணுவோம்னா முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி பவுலையும் ஷீலாவையும் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி ஒரு ரெஃபர் பண்ணும்போது, அநேக முறை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன், அநேக முறை நிர்வாணத்துல இருந்திருக்கும் போது வஸ்திரங்களை கிழித்துன்னு இருக்கும் வசனம். நம்ம என்ன நினைச்சுப்போம், சட்டையை மட்டும் என்ன இருக்கும் கிழிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய இமேஜினேஷன் அதுக்கு மேல போகாது. அவர்கள் நிர்வாணம் கூட படுத்திருக்கலாம். வசனம் ரொம்ப எளிமையா என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடித்து சும்மா விடல, சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடைச்சிட்டாங்க. ஸோ சிறைச்சாலையில் அடைச்சு சும்மா இல்ல, பவுலும் ஷீலாவும் ஒரு அருமையான விஷயம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ். கிறிஸ்தவர்கள் மத்தியில அது தெரியாதவங்க யாரும் இருக்கவே மாட்டாங்க. பட் ஷீலா ஆனா பெண்ணாங்கிறது சில பேருக்கு என்ன இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ அவருடைய காலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழு மரத்துல என்ன ஆகுறாங்கன்னா கட்டி வச்சு, ஏன்னா எதிர்த்து போயிடக்கூடாது, அவ்வளோ அவங்க மேல ஒரு வெறி, கட்டி வச்சு அவங்க என்ன ஜெயில போட்டுறாங்க. ராத்திரி நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சந்தோஷத்தோடைய உச்சத்துக்கு போயிடுறாரு. காரணம், பாடுகள் யார் மூலமா வந்திருக்கு, கிறிஸ்துவின் மூலமா. அவர் தான் எங்க சப்ஜெக்ட் எடுத்தாரு போன வாரம், கரெக்டா இல்லைங்களா? முதல் பிரயாணத்துல அவர் தான் சொன்னாரு, இப்படி நம்ம அநேக பாடுகள் வழியாதாங்க சபையாகணும்னு சொல்றாரு. அப்ப திருப்பி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த பிரச்சனை வரும்போது வருத்தப்படுவாரானா, அவர் அப்படியே முன்னேறாரு அவருடைய வாழ்க்கையில, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு ஒரு உள்ளத்தின் பூரிப்பு, நிறைய முறை சங்கீதத்துல பாட நம்ம சகோதரர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. எப்போ ஒரு மனுஷனுக்கு பாட்டு வரும், அவங்க ரொம்ப சந்தோஷமா வருது இருதயத்துல, அதை வந்து அவனால வந்து உள்ள வச்சு அமுக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது அது பொங்கி என்ன ஆகும், பாட்டா வெளியே வரும். இந்த மாதிரி டைம்ல நமக்கு பாட்டு வருமா? அப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இருந்திருக்காருன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம். காரணம், கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்றேன், பாடுகள் அனுபவிக்கிறேங்கிறத அந்த வார்த்தையை சொன்னாவே நமக்கு கொஞ்சம் துக்கமா இருக்கும். அவரா என்ன பண்ணாங்க பாருங்க, அதுல 24 வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சோ இந்த ஜேர்னில நமக்குலாம் என்ன லெசன் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது இதுதான் நமக்கு லெசன். சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஐயோ எப்படா வெளியே வந்து போகணும் இருக்கும்போது, 2 சகோதரர்கள் மாத்திரம் ஒரு வித்தியாசமான செயலை பண்றாங்க. நாளைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம இந்த மாதிரி விட்னஸ் பண்ணணும். என்ன பண்றாங்கன்னா, நடு ராத்திரியில ரொம்ப சந்தோஷமா பிரேயர் பண்ணிட்டு தேவனை துதிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பாடி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பக்கத்து செல் இருக்கிறவங்க என்ன தோணி இருக்குன்னா, ஏன் இந்த மனுஷங்க இப்படி பண்றாங்க? மேபி அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் பின்னாடி விட்னஸ் என்ன இருக்குன்னா, இந்த டைம்ல திடீர்னு அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் உடையிற அளவுக்கு ஒரு பெரிய
ஒரு எர்த்குவேக் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு இடி முழக்கம் போல என்ன ஆகுதுன்னா ஒரு நில நடுக்கம் அங்க உருவாகுது. ஜெயில இருக்கிற எல்லா கைதியும் என்ன ஆயிடுறாங்கன்னா ஓடிடுறாங்க. இதாண்டா சாக்குன்னு சொல்லி. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல கொரோனா நிறைய பரவுதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஓடும்போது அந்த ஜெயிலர் பாதுகாத்துட்டு இருப்பாரு பாருங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க, இனி நம்முடைய வேலைக்கு ஆபத்து, கட்டாயம் நம்முடைய எஜமான் என்ன ஆயிடுவாருன்னா நம்மளை கொன்றுவாருன்னு சொல்லி சூசைட் அட்டன் பண்றதுக்கு என்ன ஆகிறாருன்னா அவர் போறாரு. அப்படி போகும்போது பவுலும் ஷீலாவும் அங்க இருக்கிறத பார்த்து அவங்களோட என்ன ஆகுறாங்கன்னா அவங்க பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ சிறைச்சாலையிலேருந்து எல்லாரும் ஓடுறாங்க, எக்ஸப்ட் பவுல் ஷீலா மாத்திரம் அங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜெயிலர் என்ன ஆகுறாருன்னா எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு சூசைட் பண்ண முயற்சி பண்ணும்போது அவங்க சொல்றாங்க எதுவுமே பண்ணாதீங்க, நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு நேரம் வந்து அந்த பிலிப்பியன் ஜெயிலர்னே சொல்றாங்க. அவங்க பேரே அவர் தான், இப்படிதான் பிலிப்பியன் ஜெயிலருக்கு என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவ பத்தி அருமையான ஒரு சத்தியம் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, எங்க ஜெயில அடி வாங்குறதே பெரிய கொடுமை, அடி வாங்கி அந்த ரத்த காயத்தோட பாட்டு பாடுறது அதை விட பெரிய கொடுமை. நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அது சந்தோஷம் அவங்களுக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, செல்லு கதவெல்லாம் திறந்தாச்சுன்னா கேப் கிடைச்சா விட்டா ஓடுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அதுலயும் பாருங்க மனநிலை ரொம்ப ஸ்டெடியா இருந்திருக்கிறாங்க. இந்த மனநிலைமை ஆக்சுவலா இன்னைக்கு நமக்கு வேணும். நம்மளை சுத்தி எந்த சூழ்நிலை நடந்தாலும் ஒரு தெளிவான மனநிலைமை, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் அவங்க கரெக்டா டிசைட் பண்றாங்க. இது எல்லாமே தேவன் தான் அனுமதிக்கிறார். ஒருவேளை தேவன் அவங்க டெஸ்ட் பண்ணலாம், விட்டா அவங்க ஓடுறாங்களா இல்லையான்ட்டு. இதெல்லாம் பவுல் யோசிச்சிருக்கணும். நம்ம இங்கேயே இருக்கலாம், நமக்கு ஒரு வாய்ப்பு சத்தியம் சொல்லணும்னு சொல்லி அவர் அப்படி மாதிரி சூசைட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு சப்ஜெக்ட் என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த மனுஷன் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நடுராத்திரில பவுலுடைய ஷீலாவுடைய காயங்களை என்ன பண்றாருன்னா வீட்டில் உட்கார வச்சு காயங்களை கழுவுறாரு. நைட் ஃபுல்லா சப்ஜெக்ட் அவருக்கு மாத்திரம் இல்ல அவருடைய ஃபேமிலிக்கும். ஸோ வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34. 33ஆவது வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். இதுதான் தேவனுடைய ஒரு கைடன்ஸ் சொல்றாங்க. நமக்கு யாருமே இல்லை நம்ம நினைப்போம், பட் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கரெக்டா நம்ம வழி நடத்தி கொண்டு போகும்போது தேவன் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு ஊர்களையும் நமக்கென்ற தேவன் அவருடைய தூதர்கள் என்ன பண்ணுவாருன்னு ஆயத்தம் பண்ணி வைப்பார். அதான் என்ன பாக்குறோம். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு ஆள் இல்லைங்க, அந்த ஃபேமிலியில என்ன இருக்காங்கன்னா பேப்டிசம். அப்போ ஒரு நல்ல ஒரு அறுவடை எந்த ஊர்ல நடந்திருக்குன்னா சத்தியமங்கலத்திலயா திருப்பூர்லயா பிலிப்பிங்கிற ஒரு பட்டணத்துல ஒரு நல்ல அறுவடை. ஏன்னா லீதியால் கம் அவங்க ஃபேமிலி, இந்த பிலிப்பியன் ஜெயிலர் கம் அவங்களுடைய ஃபேமிலி, இன்னும் நிறைய சகோதரர்கள் என்ன இருக்காங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்தது பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய காயங்களை பார்த்துட்டு இந்த பிலிப்பியன் ஜெயிலர் அவங்க ஃபேமிலி லிதியாளுடைய ஃபேமிலி எல்லாம் பேப்டிசம் எடுத்ததை பார்த்தா காயம் பெருசா தெரிஞ்சிருக்குமா, அவங்கள பார்க்கும்போது பெருசா இருக்குமா. நாங்க நிறைய வசனம் படிச்சிருக்கிறோம். ஒரு பாவி இந்த பூமியில மனம் திரும்பினா பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட அங்க ஏறக்குறைய மினிமமாவது 10 பாவிகள் என்ன இருக்கிறாங்க மலர்ந்து. அந்த பாவிகள் கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்காக ஒரு அடியில நான் 1000 அடி என்ன பண்ணலாம் வாங்கலாம்னு சொல்லி கட்டாயம் மிகுந்த சந்தோஷத்துலதான் பவுலும் ஷீலாவும் அந்த இடத்துல 2 நபர்கள் பேர் வரல, மேபி அவங்க இருந்தாங்களா பின்னாடி ஜாயின் பண்ணாங்களா தெரியல, தீமோத்தேயும் லூக்காவும். ஸோ அப்படி நல்லா பிலிப்பி பட்டணத்துல நல்ல ஒரு அறுவடை பண்ணிட்டு போகும்போது பிலிப்பியன் ஜெயிலர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது லிதியாளுடைய வீட்டுக்கு போய் அவங்களையும் பார்த்துட்டு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை என்ன பண்றாங்கன்னா தெரிவிச்சுட்டு பிலிப்பிங்கிற பட்டணத்துல இருந்து அடுத்த ஒரு ஊருக்கு என்ன பண்றாங்கன்னா போறாங்க. இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு பின்னாடி பவுல் எழுதுற நிருபம் தான் பிலிப்பியர் நிருபம் நம்ம பார்க்கணும். ஸோ அங்கிருந்து அவங்க எங்க கிளம்புறாங்க, அவங்க ஃபேமிலியோட பேப்டிஸ்ட் எடுக்கிறாரு. அங்கிருந்து அவங்க எங்க கிளம்புறாங்கன்னு வசனத்துல படிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபவாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 நாட்களில் வேத வாக்கியங்களை நியாயங்களை இழுத்து அவருடனே சம்பாஷித்து. சோ 3 ஓய்வு நாட்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஆகுறாருன்னா அங்க போய் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஜர்னில எங்க எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா அந்தியோகியாங்கிற ஒரு ஊர்ல எடுத்தாரு. சோ யூதருடைய ஜெபாலயத்துல பர்டிகுலரா யூதர்களுக்கு போய் சத்தியம் சொல்றாரு. ஏத்திருப்பாங்களா? அகைன்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப எந்த ஊருக்கு போயிருக்காருன்னா தெசலோனிக்கேங்கிற ஒரு ஊருக்கு 2 ஊர் கடந்து என்ன ஆகிறாருன்னா போறாரு. அந்த 2 ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்பிபோலி, அப்பலோனியா. ஓகேங்களா? அதை நம்ம ஜஸ்ட் மேப்ல பார்க்கலாம். பிலிப்பி பட்டணத்துல இருக்கா பவுல், அங்கிருந்து தெசலோனிக்கா போறாரு. 2 ஊரை கடக்கிறாரு. என்ன ஊருன்னு பாத்தீங்கன்னா அம்பிபோலி மற்றும் அப்பலோனியா கடந்து தெசலோனிக்கா போறாரு.
இந்த தெசலோனிக்கேல சபை ஸ்தாபனம் பண்ணிட்டு பின் நாட்கள்ல அவர் எழுதுற நிருபம் தான் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர். நம்ம மறந்துட வேணாம், ஆல்ரெடி நம்முடைய சகோதரர் பாடம் எடுத்தார். ஒரே சப்ஜெக்ட்ல 2 புக்கையும் என்ன பண்ணாருன்னா கவர் பண்ணார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெசலோனிக்கேக்கு போறோம். இங்க போய் யூதர்களுடைய ஜபாலயத்துல ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த தெசலோனிக்கே பட்டணத்துடைய சில பிக்சர்ஸ் ஜஸ்ட் நீங்க பார்த்துருங்க. இது ஆக்சுவலா தெசலோனிக்கா வந்து அந்த டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த மக்கதோனியாவுடைய கேபிட்டல் சிட்டியா எது இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தெசலோனிக்கா இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா சதர்ன் கிரீஸ், அதாவது கிரீஸுங்கிற தேசம் இருக்கு, அதோடைய தெற்கு பகுதின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா தெசலோனிக்கி அப்படின்றாங்க. KI கொடுக்குறாங்க. சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சலோனிக்கான்றாங்க. அந்த செகண்ட் வேர்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க, தேவை மட்டும் விட்டுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில அவங்க பேர் மருவி வருது. நம்ம பார்க்குறோம் இக்கோனியாத்துக்கு என்ன பேர் கொடுத்துருந்தாங்கன்னா கொன்யான்னு கொடுத்துருந்தாங்க. இந்த இக்கோனியான்ற லாஸ்ட் வேர்டு. அந்த மாதிரி சில பேர் இப்போ என்ன இருக்குன்னா மருவி இருக்கு. ஸோ இங்க 2 டீம் பிரிகிறாங்க. சிம்பிளா இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, சத்தியத்துக்குள்ள நிறைய யூதர்கள் வராங்க. விசுவாசியாத யூதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை அடிக்கணும்னு சொல்லி என்ன ஆகுறாங்கன்னா பிளான் பண்றாங்க. இந்த ஈவெண்ட் மட்டும் தான் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தெசலோனிக்கால நடந்துச்சு. வாசிக்கலாம். அதுல 4 மற்றும் 5 வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்துக் கொண்டார்கள். சோ அங்க பவுல் பர்னபா மறந்துருங்க, பவுல் ஷீலா என்ன பண்றாங்கன்னா சேர்த்துக் கொள்றாங்க. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக் கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வர. சோ நீங்க இந்த 3 சாப்டர் நீங்க வீட்டுல பர்சனலா ஸ்டடி பண்ணுங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. நம்ம எல்லா ஈவெண்ட்ஸையும் நீங்க என்ன பண்றதுன்னா பாக்குறது. ஜேசன் யாசோன் அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரன் இருக்கார். ஆக்சுவலா அவரு வந்து ட்ரூத் கேட்டு நல்லா என்ன ஆயிடுறாருன்னா உள்ள வந்துடுறாரு. பெரிய பிரச்சனை ஆயிருது. அவங்க பவுல் ஷீலாவை அடிக்கணும் நல்லா பிளான் பண்றாங்க. எத்தனை இடத்துல தான் அடி வாங்குறது, போற ஊரெல்லாம் என்னதாங்க அடி. இங்க வந்து அடி அடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணும்போது யாசோன் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் பண்றாங்கன்னா யாசோன் கிட்ட ஜாமீன் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. போங்க, இனிமேல் இந்த பக்கம் வராதீங்க. அப்படி பவுல் ஷீலாவும் கிளம்பி அடுத்த ஒரு ஊருக்கு வராங்க. அந்த ஊர் பேரை வந்து பாத்தீங்கன்னா பெரோயா அப்படின்னு நம்ம பாக்குறோம். பெரோயா வராங்க. ஜஸ்ட் இந்த வசனம் மட்டும் முடிச்சிடலாம். 7-8 வசனம். 7வது வசனம். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்கலிட்டு இவர்களை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கடந்து பண்ணினார். சோ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே பாயிண்ட் தான். ராயன் யாருங்க? ராயன் இயேசு கிறிஸ்து காலத்துல ஆரம்பிச்சது. கிபி 33 கடந்து இப்ப ஏறக்குறைய கிபி 50 வந்தாச்சு. ரோமர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் பிலிப்பி பட்டணத்தை பத்தி சொல்லும் போது ரோமர்கள் குடியிருக்கும் ஒரு காலனின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல ஒரே ராஜா உலகத்துக்கு அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யாருன்னா அன்னைக்கு இருந்த ராயன். யார் அன்னைக்கு சீசரா இருக்காரோ அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவன் புதுசா ஏசு கிறிஸ்துன்னு ஒரு ராஜாவை கொண்டு வராருன்னு சொல்லி பயங்கரமா அங்க பாலிடிக்ஸ் பண்ணி இவங்க அடிக்க பிளான் பண்ணும்போது யாசோன் என்ன பண்றாருன்னா ஒரு ஜாமீன் அங்க கொடுக்குற ஜாமீன்னா நான் பொறுப்புங்க, இவங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறார். வாசிக்கலாம். ரெக்கமெண்டேஷன் ஆகிட்டு அவங்க உடனே கிளம்புறாங்க. 10 மற்றும் 11 10வது வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் இப்ப இந்த வசனத்தை வந்து அழகா லூப் பண்ணலாம். நம்ம நிறைய பாடங்களை பார்த்திருப்போம். அது என்ன பெரோயா தெசலோனிக்கா கம்பேரிசன் போது ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கா முடிச்சுட்டு வராங்க. ஆக்சுவலா அது நல்ல பெரிய ஊரு, நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் சிட்டி. அங்கதான் நல்ல மைண்ட் நல்ல நாலேஜ் உள்ளவங்க இருந்திருக்கணும். ஆனா இங்க என்ன ரெஃபர் பண்றாருன்னா லூக்கா பெரோயால இருக்கிறவங்க நல்ல தினந்தோறும், நமக்கே வேதமானவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா, பெரோயன் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா ரிசர்ச் பண்றோம், ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்றோம்னா நமக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பெரோயன்ஸ் சொல்லுவோம். காரணம் பெரோயால இருக்கிறவங்க பண்ண மாதிரி இன்னைக்கு யார் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா பெரோயன்ஸுக்கு நீங்க ஆதிகால ரொம்ப பழமை வாய்ந்த பைபிள்ல போனீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய சகோதரர்கள் அதுக்குள்ள ஸ்கிரீன்ஷாட்ல கூட வாட்ஸ்அப்ல கொடுத்துருந்தாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ன்ற பேர் எங்காவது பைபிள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பைபிள் ஸ்டூடெண்ட்னே பேர் என்ன இருக்குன்னா பைபிள்ல பிரிண்ட் பண்ணதை நம்ம சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம். சில வாட்ஸ்அப் குரூப்ல கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பெரோயாக்கு போறாங்க. மேப்ல நீங்க பாருங்க எந்த டைம்ல போறாங்கன்னா நைட் டைம்ல போறாங்க. தெசலோனிக்கால இருக்காங்க, அங்கிருந்து கிளம்பி பெரோயா போறாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, அங்க பெரிய கலகம் உண்டாயிதான் ஜாமீன் வாங்கி கிளம்பினாங்க. நைட் டைம்ல கிளம்பினாங்க.
கொஞ்சம் அந்த அனுபவத்துக்குள்ள போகலாம். நைட் டைம்ல அன்னைக்கு லைட் இருக்குமா? தீப்பந்தம். நம்ம ஒரு ரோட்ல கார் ஓட்டிட்டு போகும்போது ஸ்ட்ரீட் லைட் இல்லைனாவே அந்த ரோட்ல கார் ஓட்டுறதுக்கு என்ன ஆகுது? டக்குன்னு நம்மளால ஒரு கன்வீனியன்ட், நல்ல கார் ஓட்டுற சகோதரர் இருந்தாலும் உடனே அந்த கன்வீனியன்ட் என்ன ஆகுதுன்னா வராது, ரொம்ப கஷ்டம். சத்தியமங்கலம்லாம் சகோதரர்கள் அடிக்கடி போயிட்டு வருவாங்க, ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ரோடுகள் கிட்டத்தட்ட கார்ல போறதுக்கு. பட் அந்த டைம்ல கட்டாயம் எல்லாம் வனாந்திரமான ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கும். நைட் டைம்ல ஷீலாவும் பவுல் மாத்திரம் கூட அங்க வந்து வேற யாரும் வந்த மாதிரி ரெக்கார்ட் இல்லை. காரணம் பின்னாடி தான் ரெக்கார்ட் இருக்கு. தீமோத்தேயும் லூக்கா வந்து ஜாயின் பண்றதா. 2 பேர் மாத்திரம் தனியா ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்காக ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் இஞ்சி இஞ்சா ருசி பார்த்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர் கூட இருந்த அநேக ஊழியக்காரங்களும். இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம். அங்க போனாரு இங்க போனாரு நைட்ல டிராவல் பண்ணாங்கன்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஒருவேளை ஒரு நாள் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவருடைய சூழ்நிலை கட்டாயம் பயங்கரமான ரிஸ்க் எடுத்திருக்காங்க. தன்னுடைய உயிரம் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பணையம் வச்சுதான் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ பெரோயால நடந்தது நமக்கு தெரியும். பெரோயை பத்தி சில பிக்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி பெரோயன்ஸ் அந்த ஏரியால வந்து ஒரு டிராயிங்ஸே போட்டிருக்காங்க. என்ன டிராயிங் அவங்க போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கதோனியன் அழைப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, துரோவால பவுல் தூங்கும் போது ஒரு மக்கதோனியன் வராரு காட்சியில, எங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் எடுங்கன்னு சொல்றாரு. அந்த மக்கதோனியாங்கிற இடம் தான் இந்த இவ்வளவு நேரம் படிச்ச எல்லா ஊருமே வரும். தெசலோனிக்கா, பெரேயா எல்லாமே மக்கதோனியன் தான் காமனா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நினைவா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிராயிங்ஸாவே அவங்க பெரோயால வச்சிருக்காங்க. பெரோயால இருக்கக்கூடிய அந்த யூதருடைய ஜப ஆலயம் மேபி இங்கதான் அவங்க கூடி என்ன பண்ணிருக்கணும்னா ரிசர்ச் பண்ணியிருக்கணும். இன்னைக்கும் இந்த ஒரு இடம் இருக்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ அவங்க அடுத்து எங்க டிராவல் பண்றாங்கன்னு பாருங்க. பெரோயால இருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. 14ஆம் வசனம். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். ஷீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி. சோ ஷீலா தீமோத்தேயும் பெரோயாலே இருக்கிறாங்க. பவுல் இவர் கூட லூக் டிராவல் பண்றாங்க. இப்ப என்னன்னா ஏன் உடனே வசனம் ஆரம்பிக்குதுன்னா திருப்பி பெரோயாலையும் பிரச்சனை வந்துருச்சு. உடனே பெரோயால என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த ஊர்ல போய் சப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த ஊர்ல மிச்சம் ஒரு 10 சகோதரர்கள் பேப்டிஸ்ட் எடுப்பாங்க, 10 அடி வாங்கணும், 2 சட்டக்கிளியும், அப்புறம் அடுத்த ஊர் போகும். நம்மள மாதிரி பேக்ல ஒரு பேக்கப் ஒரு ட்ரெஸ் வச்சுட்டா போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால இமேஜினே பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுயநலமான எண்ணத்துல எல்லாம் அப்போஸ்தலர் இல்லை. டக்குன்னு நம்முடைய லைஃப் எடுத்துல அவங்க கூட என்ன பண்ணிட முடியாது, நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஸோ உடனே அவங்க கடல் வழியா எங்க போறாங்கன்னா பிரயாணப்படுறாங்க. எந்த ஊருக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஏதென்ஸ் போறாங்க. வாசிக்கலாம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே ஷீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக தன் இடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். ஸோ பவுலும் அவர் கூட இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லூக்கா. அவங்க 2 பேர் மாத்திரம் எங்க போறாங்கன்னா ஏதென்ஸ் போறாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி. மேப்ல பாத்தீங்கன்னா கடல் வழியா போனாங்கன்னு இருக்கும். ஸோ கடல் வழியா அவங்க கிளம்பி அகாயா அப்படிங்கக்கூடிய ஒரு மாகாணம், அந்த அகாயா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஏதென்ஸ். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி. இதை குறித்து நிறைய பாடங்கள் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய சகோதரர்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸ் போன்ற கேம்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சில இடங்களை ப்ரிஃபரபிள் லொகேஷனா கூட அந்த இடத்த வச்சிருந்தாங்க. இந்த ஏதென்ஸ்க்கு என்ன ஒரு சிறப்புனா அங்க இருக்கிற மக்கள் அதி புத்திசாலிகள். அவங்கள மாதிரி வந்து அங்க வந்து பிலாசபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிலாசபிக்கு நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம், தத்துவ ஞானிகள், தத்துவக்காரர்கள், அவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னன்னா போய் இயேசு கிறிஸ்து பத்தி என்ன பண்ணணும். அவர் என்ன லூப் கோல் பிடிச்சாருன்னா பாருங்க, அந்த ஊரை பத்தி ஒரு சில சிறப்பு பார்க்கலாம். அந்த ஊர்ல நிறைய சிலைகள் வச்சிருந்தாங்க. சந்தை வழிகள்ல போற வழியில எல்லாம் சிலை வச்சிருந்தாங்க. எந்த சிலைக்குமே எந்த கடவுள் பேருமே கொடுக்கல. ஆனா கடவுள்னு ஒரு சிலை என்ன இருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அறியப்படாத தேவன். நாங்க விசுவாசிக்கிறோம். சில இடத்துல வந்து பெண் சிலை செஞ்சு வச்சிருக்காங்க, சில இடத்துல ஆண் சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பிக்சரே இன்டர்நெட்ல போட்டு பாருங்க இருக்கும். ஆனா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அன்னோன் காட், அன்னோன் காடஸ். நாங்க கடவுள் இருக்காருன்னு விசுவாசிக்கிறோம். ஆனா எங்களுடைய தத்துவம் சொல்லுது யாருன்னாலும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இது அத்தனை பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு. இதுதான் அந்த மார்ஸ் மேடை. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த ஊர்களை போய் சப்ஜெக்ட் எடுத்துருந்துருக்காரு. அங்கே லோக்கல்ல சுத்திட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் அடிச்சிருக்காங்க. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், வந்து ஸ்டேஜ்ல இருந்து பேசுறியாப்பா அப்படின்ட்டு.
சும்மாவே பவுல் என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை வாயாடின்னு சொல்லுவோம். சமீபத்தில் சகோதரர் கூட நம்ம பாடத்தில் கற்றுக் கொடுத்தாங்க, வாயாடின்னு சொல்லுவோம். ஸோ வாப்பா அங்கே வந்து பேசுப்பான்றாங்க. அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் மேடை. ஏன் மார்ஸ் ஹில்லுன்னு வச்சாங்கன்னா அந்த 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 இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ஸ் மாதிரியே இருக்குமா, ஏதோ மார்ஸுக்கு போகிற மாதிரி இருக்குமா கீழேருந்து அந்த லொக்கேஷன். அதனாலே மார்ஸ் மேடைன்னு வச்சிருக்காங்க. இந்த மார்ஸ் மேடை வந்து இன்னைக்கு டூரிசமாக இருக்கு, கிரீஸில் ஒரு டூரிசமாக இருக்கு. ஸோ அங்கிருந்த ஒரு சிலை தான் இது, அறியப்படாத தேவன். இது ஒரு பெண் சிலை வடிவமைச்சிருக்காங்க. இதே போல் ஆண் சிலையும் இருக்கு, நான் இங்கே போடல, பட் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பவுல் பார்த்துட்டு தான் என்ன ஹிண்ட் கொடுக்குறாருன்னா, இந்த அறியப்படாத தேவனை பற்றி நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறேன். அவர் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடைய அப்பா தான் சொல்லி என்னன்ற சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. 17வது வசனம். ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். கொஞ்சம் இங்க ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு சப்ஜெக்ட் தெரியும், டாக்டர் எல்லாம் தெரியும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நான் சகோதரர்கிட்ட விஷயத்தை பரிமாறுறேன். எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை நம்ம சொல்றோம் டெய்லி? அதை குறிச்ச உண்டான ஒரு வெறி நமக்குள்ள இருக்கா? சம்டைம்ஸ் ஒரு ஓவர் ஜீலா இருக்கும், சம்டைம்ஸ் மந்தமா இருக்கும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன எக்ஸாம்பிள் செட் பண்றாருன்னா, யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் ரோட்ல மார்க்கெட்ல எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சப்ஜெக்ட். பாக்குறவங்களுக்குலாம் என்னது, சில டைம்ல நம்மளே அப்படி இருந்திருப்போம், பட் எல்லா நேரத்துல அப்படி இல்லை. பாக்குற எல்லாருக்கும் சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. அடுத்தது வாசிங்க. அதுல சில ஞானிகள் இருந்தாங்க, பிலாசபர்ஸ், அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. வாசிக்கலாம். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் இவங்கெல்லாம் பிலாசபர்ஸ், ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அந்த ஊர்ல. ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார். இவர் சொல்ற டாக்டரின் வந்து முரண்பாடா இருக்குன்னு சொல்லி அவங்களோட வாக்குவாதம் பண்ணும்போது தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீ வேணா வா, அங்க வந்து என்ன பண்ணு, உங்க சப்ஜெக்ட எடுன்றாங்க. வாசிக்கலாம். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவை உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். சோ அங்க எல்லா ஊர்லயும் ஒரே பிரச்சனை தான், அது யூதர்கள் இருந்து ஆரம்பிச்சது. உயிர்த்தெழுதல் எங்க பேசுறாரோ அங்க பிரச்சனை. இங்கேயும் உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, வேற ஏதோ ஒரு கடவுளை பத்தி திணிக்கிறான் அப்படின்னு சொல்லி பவுலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்ன பேரு இந்த வாயாடி அப்படின்றாங்க. ஒரு மாதிரி மோசமா என்ன பண்றாங்கன்னா, நீ ஓவரா பேசல வந்து அங்க வந்து பேச, உன்னோட பேச்செல்லாம் எழுதப்படாதான்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ பவுலுக்கு ஒரு கிராண்டான ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சு. நம்மளை பத்தி தெரியும், ஒரு ரோட்ல போய் சப்ஜெக்ட் எடுக்க சொன்னாவே எல்லாத்தையும் கிறிஸ்தவனா மாத்திருவாரு. இவருக்கு அழகா ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு ஒரு வாய்ப்பு, சொந்த செலவுல அவங்களே என்ன பண்றாங்க, அது ஃபேமஸான இடம். ஸோ வாய்ப்பு கிடைக்குது, என்ன பண்றாரு பாருங்க. வாசிக்கலாம். 22வது வருஷம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவே நின்று, அத்தனையரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். இதுதான் சப்ஜெக்டோடைய அந்த பேசக்கூடிய ஸ்கில். அந்தியோகியால முதல் ஜனையில் ஆரம்பிக்கும் போது யூதர்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணாருன்னா, இஸ்ரேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே ஆரம்பிச்சாரு. அப்படி இல்லைன்னு அவருக்கே தெரியும். இங்க என்ன சொல்றாருன்னா, அத்தனையரே நீங்க எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கீங்க, ஆனா நிறைய சிலை வச்சிருக்கீங்க, ரொம்ப பக்தியா இருக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி என்றால், நான் சுற்றித்திருந்து உங்கள் ஆராதனை பிரிவுகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, அந்த அன்னோன் காடை பத்தி நான் என்ன பண்றேன் சொல்றேன்ட்டு இப்ப இயேசு கிறிஸ்துவோட டாக்டரினை கொண்டு வரார். சோ யார் சர்வத்தையும் படைத்த தேவன், இன்னைக்கு நமக்கு தெரியும் யெகோவா தேவன்றத, அதை எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு பாருங்க. 30 மற்றும் 31ல ஒட்டுமொத்த பைபிள் ஸ்டூடெண்ட் டாக்டரினை உள்ள வைக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியம். வாசிங்க. 30வது வசனம். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கோர் பாயிண்ட். மேலும் ஒரு நாளை குறித்து 1000 அரசாட்சின்னு ஒரு அரசாட்சி என்ன இருக்கு எப்ப எடுத்திருக்காருங்க, கிபி 50லே 1000 இயர் சப்ஜெக்ட். எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது, அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நம்மளும் இப்படிதான் இருக்கணும். என்ன கோர் டாக்டரினோ அதை பேசிடணும். அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையா, கோர் டாக்டரின் ஒண்ணுதான், பிதாவாகிய தேவன், அவர் உயிர் திழப்பினவர், அவருடைய குமாரன், அவர் இல்லாம ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி, இவர் தாங்க நீங்க அறியப்படாத தேவன் சொன்னீங்களா, அந்த தேவன் இந்த கல்லையும் பண்ணி தூக்கி போடுங்கன்ட்டார். அங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயடிச்சு போயிட்டாங்க. சில பேருக்கு பயங்கர கோபம் வந்து, இந்த பேச்செல்லாம்
எடுபடாது, அடுத்த வாரம் வா மறுபடியும் என்ன பண்ண வேற ஏதாவது பேசுன்னு சொல்லி அப்படி கிண்டலுக்கு என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. வாசிக்கலாம். அதுல 33, 34, 33 வசனம். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். சோ அப்படி சொன்னோன்னா பவுல் அந்த இடத்துல இருந்து நகர்றாரு. ஆனா இவர் சப்ஜெக்ட் கேட்டு கட்டாயம் ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டா 200 பேர் வந்தா 10 பேர் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகணும் கேட்டு கிறிஸ்துக்குள்ள வருவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அங்கேயும் சில செல்வந்தர்களும் சில ஞானிகளும் வராங்க. வாசிக்கலாம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதியில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும். யோசிச்சு பாருங்க, மார்ஸ் மேடைக்கு ஒரு ஜட்ஜு மேபி அதை மெயின்டைன் பண்றவரா இருக்கலாம் இல்லைங்க, ஒரு போஸ்டிங். அவரு ட்ரூத்துக்குள்ள வர்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு அவருடைய டாக்டரின். அடுத்தது தாமரை என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். சோ இவர்களுடனே வேறு சிலரும் என்ன இருக்கிறாங்க. சோ அத்தேனே பட்டணத்துல ஒரு அழகான வாய்ப்பு, மார்ஸ் மேடையில பேசுறாரு, நிறைய பேரை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரார். பட் அங்கேயும் நிறைய பேர் என்ன பண்ண வழக்கம் போல ஏற்றுக்கொள்ள பவுல நீ கிளம்புப்பா வேற பக்கம் போப்பாங்க. ஒரே ரீசன், உயிர்த்தெழுதல் பத்தி பேசினதுதான் அங்க பிரச்சனை. ஏன்னா யாருமே அந்த காலத்துல உயிர்த்தெழுதலுங்கிற பாயிண்ட்டை விசுவாசிக்கிறது ரெடி இல்லை, எக்ஸப்ட் சில பரிசேயர்களை தவிர. அது யாருமே விரும்பல. இன்னைக்கு என்ன அதை சொல்லு, நாளைக்கு ராஜ்யம்ன்ற இயேசு கிறிஸ்து 1000 வருஷத்துல அரசாளுவாருன்ற அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்க, அதே நிலைமையில தான் யார் இருந்தாங்கன்னா அன்னைக்கு இருந்த ஜனங்கள் இருந்தாங்க. ஸோ அத்தேனையில மெயின் ஈவெண்ட் மார்ஸ் மேடை ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கிருந்து இன்னொரு சூப்பர் ஊருக்கு போறாங்க. அந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கொரிந்துங்கிற ஒரு பட்டணம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாவையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானுமா அந்த தொழில் செய்கிறவனான அப்படின்னாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு. இதெல்லாம் பேஸ் பண்ணிதான் பவுல் பின்னாடி தெசலோனிக்கேயருக்கு எழுதுவார். ஆல்ரெடி தெசலோனிக்கேல சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க உட்கார்ந்து தான் ஆக்சுவலா தெசலோனிக்க நிருபமே எழுதுறார். நம்ம அந்த நிருபம் படிக்கும்போது கூட நம்முடைய சகோதரர் சொல்லியிருப்பார். கொரிந்து பட்டணத்துல இருந்து தான் 2 நிருபமே எழுதுறாரு. அது இந்த டைம் வராரு. கொரிந்துல வந்து நிறைய சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. அவர் கூட ஆக்கிலா பிரிஸ்கிலான்ற ஒரு ஃபேமிலி, ஒரு கப்பல் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட கூடார தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எழுதுறாரு, நாங்க யாருக்கும் பாரமா இல்லை, எங்க சொந்த கைகள் என்ன பண்ணோம் வேலை செஞ்சு சாப்பிட்டோம். ஒருத்தர் வேலை செய்யலைன்னா தயவு செஞ்சு என்ன ஆகாதீங்க சாப்பிடாதீங்கன்னு. ஏன் இதெல்லாம் இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து எழுதக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ பவுல் கூட இன்னும் 2 பேர் சேர்ந்துட்டாங்க. ஆல்ரெடி யாராரு இருக்கா? பவுல், ஷீலா, தீமோத்தேயு, லூக்கா. இன்னும் மேபி ஹிடன் ஹீரோஸா நிறைய பேர் இருந்திருக்கலாம். இப்போ யார் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கன்னா ஆக்கிலா அப்படிங்கிறவரும் பிரிஸ்கிலாங்கிற ஒரு சகோதரியும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து கொரிந்துல போய் அவர் ஊழியம் பண்றாரு. அவர் போய் ஜபாலயத்துல தேவனோட என்ன பண்றாருன்னா தேவனுடைய ஜனங்களோட பிரசங்கம் பண்றாரு. ஸோ பாருங்க, அத்தேனையிலிருந்து தரை வழியா கொரிந்து, அடுத்த ஸ்டாப் கொரிந்து பட்டணம். நமக்கு தெரியும் ஆல்ரெடி கொரிந்தியர் நிருபம் என்ன பண்ணிட்டோம், 2 நிருபமும் ஒரு அவுட்லைன் படிச்சிருக்கோம். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இதுக்கப்புறம் எழுதுறது தான் கொரிந்தியர் நிருபம். இந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள்னா, இந்த கொரிந்துங்கிற ஒரு பட்டணம் மிகப்பெரிய கமர்ஷியல் சிட்டி, ரோமனுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கல்ச்சரே இல்லாம இருந்தாங்க. முன்னாடியே அந்த பாடம் படிக்கும்போது கூட சொல்லியிருந்தோம், அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க. இந்த ஜனங்கள் மத்தியில தான் பவுல் என்ன பண்ணாருன்னா ஒரு வேலையும் செஞ்சு அங்க சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. ஸோ அங்க என்ன நடந்துச்சுன்றது மட்டும் ஒரு சில வசனத்துல வாசிக்கலாம். இப்பதான் ஜாயின் பண்றாங்க ஷீலாவும் மற்றவங்களும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். 5ஆம் வசனம். மக்கதோனியாவிலிருந்து ஷீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவே என்று யூதருக்கு கிறிஸ்தவம் பண்ணி. ஒரே டாக்டரின் யூதர்களுக்கு என்னதான்? இயேசுதான் தேவனுடைய குமாரன். இன்னைக்கு ஒரே டாக்டரின் இன்னைக்கு இருக்கிற பாபிலோனுக்கு நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துடைய அப்பா. அப்படியே ரிவர்ஸா சொல்றோம். அடுத்தது, அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமா இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே விட்னஸ், யூதர்கள் ரத்தப்பழி மேல ரத்தப்பழி என்ன பண்றாங்க. இந்த ரத்தப்பழி தான் இப்ப கிபி 50-51 நடக்குது. கிபி 70 ஒழிஞ்சு எல்லாத்துக்குமே. ஒட்டுமொத்த யூதர்களும் என்ன ஆனாங்கன்னா பிரச்சனைக்குள்ள போனாங்கன்னு பாக்குறோம். ஸோ இப்படி பவுல் அங்க நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் சொல்லி இருக்கும் போதும் அங்கேயும் நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஏற்கனவே 1.5 வருஷம் கொரிந்துல இருக்கிறாங்க. 1.5 வருஷம், 1 வருஷம் 6 மாசம் இருக்கு. ஸோ வாசிக்கலாம். அதுல சில பேர் சத்தியத்துக்குள்ள வந்தாங்க. யாராருன்னு பாருங்க. அதுல 7 மற்றும் 8 வருஷம். அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய கிறிஸ்து என்னும் பேருள்ள
ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது. சோ அவர் வந்து உண்மையான சத்தியத்துக்குள்ள என்ன இருக்காருன்னா வந்திருப்பார். பின்னாடி வாசிங்க, அதுல 8வது வசனம். 8வது வசனம், ஜெப ஆலயத்தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம். நிறைய பேர் பேப்டிசம் வச்சாங்க. நீங்க நல்லா லிங்க் பண்ணி பாருங்க. 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாயிண்ட் சொல்வார். உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போஸ்தலனை சேர்ந்தவன் என்றும் நான் கேள்விப்படுறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பேர்ல தான் பேப்டிசம் வாங்கினீங்க, என்னோட பேர்ல வாங்கினீங்களா? இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் நான் ஒரு சிலருக்கு தான் கொடுத்தேன். காய்புக்கும் கிறிஸ்துவுக்கும் அன்றி நான் வேற யாருக்கு என்ன பண்ணல பேப்டிசம் கொடுக்கலன்றார். அந்த கிறிஸ்து யாருன்னா எங்க வசனத்துல இருக்கு, 8வது வசனம். இவர் எந்த ஊருக்காருன்னா கொரிந்தியர். இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் பின்னாடி பேசுறார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது பவுல் கிளம்பி அடுத்த ஊருக்கு போலாமாங்கும் போது தேவன் ஒரு விஷன் கொடுக்குறாரு பவுலுக்கு. இல்ல கொஞ்சம் பேர் பேப்டிஸ்ட் எடுத்தோன்னா அடுத்த ஊருக்கு போக நீ பிளான் பண்ணாதப்பா, இந்த ஊர்ல நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வர வேண்டியது இருக்கு. நீங்க ஊழியம் பண்ணும் போது ஏறக்குறைய 1.5 வருஷம் ஸ்பெண்ட் பண்றாரு. வாசிக்கலாம், அதுல 11 மற்றும் 12 வருஷம். 11வது வருஷம், அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். சோ காலக்கணக்க நீங்க ஜஸ்ட் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணலாம். இங்கேயே 1.5 வருஷம்னா இந்த ஜேர்னி மினிமம் 3 வருஷம் என்ன இருக்குன்னா இருந்திருக்கணும். அடுத்தது 12வது வருஷம், கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் என்ன நடந்துச்சுன்றது சொல்லியதுக்கு அப்புறம் வசனம் நிறைய வரும். கல்லியோனுங்கிறவரு அன்னைக்கு இருந்த நீரோ மன்னன் இருக்காரு இல்லைங்களா, அவரு வச்ச டியூட்டர் ஆஃப் நீரோன், அவர் வச்ச ஒருத்தர் அந்த ஊரை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொரிந்து பட்டினத்தை. ஏன்னா ரோமர்களோட ஆதிக்கம். இங்க என்ன பிரச்சனைனா பவுல் போய் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணும்போது அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து பவுல் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கல்லியோன்ட்ட இந்த மாதிரிலாம் இருக்குங்க, நீங்க தட்டி கேளுங்கும் போது அவர் ரொம்ப பார்த்துட்டு ஒரே வார்த்தையில சொல்லிடுவார். எப்படி இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் பிலாத்துக்கிட்ட நிறுத்தும் போது இது நியாயப்பிரமாண பிரச்சனையா இருக்கு, நீங்க கூப்பிட்டு எங்க போங்க, ஏறுவதுட்டு போங்க, நீங்க கூப்பிட்டு உங்களுடைய விஷயத்துக்கு போங்கன்ற மாதிரி பவுல் பண்றதெல்லாம் பாக்குறாரு. அந்த மனுஷன் சொல்றது ஒன்றும் தப்பா எனக்கு படலப்பா, அவர் ஏதோ உங்களுடைய பிரமாணத்தை குறித்து ஏதோ பேசிட்டு இருக்காரு, நீங்களே பாத்துக்கங்கும் போது ஜனங்களுக்கு ரொம்ப வெறியாயிரும். இந்த விசுவாசத்துக்குள்ள வந்த ஒருத்தர் அவரை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு அங்க கொலை பண்றதுக்கு முன் வருவாங்க. வாசிக்கலாம், அதுல 18-19 வருஷம். 17வது வருஷம், அப்பொழுது கிரேக்கர் எல்லோரும் ஜெபாலை தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாயசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். ஏன் அடிச்சாங்க? பவுல் அடிக்க முடியல, அதனால யார் அடிச்சாங்க? நீங்க நல்லா கவனிக்கலாம். கொரிந்தியர் நிருபம் படிக்கும் போது கொரிந்தியர் நிருபம் யார் யார் எழுதுறாங்கன்னு அந்த வசனம் வரும் தெரியுங்களா? நீங்க வேணா வீட்டுல தான் இருக்கும், ஓபன் பண்ணி பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்தியிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு ஆரம்பிக்கும். யார் அந்த சொஸ்தனேன்னு நமக்கு தெரியாது. இந்த பேக்ரவுண்டை வச்சு பாருங்க. இங்க சொஸ்தனேன்னு ஒருத்தரை பிடிச்சி ஜபாலை தலைவனை பிடிச்சி என்ன பண்ணிருக்கிறாங்க, பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. அப்படி அடிச்சவருடைய பேர் பின்னாடி என்ன ஆகுதுன்னா பவுல் ரெஃபர் பண்றாரு, நாங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன பண்றோம் லெட்டர். அப்ப இவரும் பவுலோட என்ன இருக்கணும் கிளம்பி. ஏன்னா அடுத்து கொரிந்தியர் நிருபம் எழுதும் போது ஒன்னு எபேசில் எழுதுறாரு, இன்னொன்னு மேசிடோனியால பிலிப்பில் எழுதுறாரு. கட்டாயம் இவரும் பவுலோட என்ன இருக்கணும் கிளம்பி ஊழியத்துக்கு போயிருக்கணும். ஸோ அப்படி கொரிந்தியில என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளா 1.5 வருஷம் இருக்கிறாங்க. ஆக்கில்லா பிஸ்கில்லாவோட நிறைய ஊழியம் பண்றாரு, நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வராங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை, கல்லியோன் கிட்ட கொண்டு போறாங்க இவர் அடிச்சு கொல்லணும்னு சொல்லி. கல்லியோன் சொல்றாரு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கும் போது அங்க இருக்கிறவங்க ரொம்ப கோவப்பட்டு சொஸ்தனேங்கிறவர் பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா அடிக்கிறாங்க. அதான் நடக்குது. உடனே பவுல் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பவுல் கூட யாரு கிளம்புறாங்கன்னா ஆக்கில்லா பிஸ்கில்லா கிளம்புறாங்க. வாசிக்கலாம், எங்க போறாங்க? 18ஆம் வசனம் வாசிங்க. 18வது வசனம், பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் எங்கேரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பலில் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார். சோ இந்த செகண்ட் ஜர்னி ஆல்மோஸ்ட் முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பவுல் கொரிந்தில 1.5 வருஷம் இருக்கிறாரு, நல்ல ஊழியம் பண்றாரு. அங்க டெவலப் பண்ணவங்க தான் எல்லாருமே. மேபி ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவே அப்பதான் கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா ஒரு ஜீவசம். இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு, எப்படி லூக்கா வந்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு, எப்படி தீமோத்தேயு வந்தார், இவங்க 2 பேரும் பிசினஸ் எல்லாம் போட்டு நாங்களும் பவுலோட என்ன பண்றோம் போறோம்னு சொல்லி கிளம்பி அவர் ஆக்சுவலா போக பிளான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சீரியா தான் அந்தியோகியா அவர் ஆரம்பிச்ச இடம். பட் எப்படி போறாருன்னா எபேசுக்கு தான் போறாரு. எந்த வழியில போறாருன்னா கெங்கிரியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தின் வழியில போறாரு. ஸோ அந்த மேப்ல பார்க்கலாம். கொரிந்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிரா அப்படின்னு இருக்கும், கெங்கிரியா தமிழ்ல. இங்க வந்து பவுல் ஒரு வேலை பண்றார், தலைச்சவரம் என்ன பண்றாரு.
ஸோ நிறைய சகோதரர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வேளை அவர் வந்து நசரேயன் விரதம் இருந்து இங்க அவர் முடிச்சுக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஒப்பீனியன்ஸ் இருக்கு. பட் நம்ம எதுக்குமே வசனம் கேரண்டியா இல்லாதனால அங்க வராரு, அவருக்கு ஒரு பிரார்த்தனை இருந்திருக்கு. அந்த பிரார்த்தனை நிமித்தமா என்ன பண்ணியிருக்காருன்னா தலைச்சவரம், அவர் வந்து தன்னுடைய முடி அங்க என்ன பண்றாருன்னா எடுக்கிறாரு. எந்த ஊர்னா கெங்கிரியா, ஏதோ ஒரு துறைமுக பட்டணம். ஸோ தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு கிளம்புறாரு. எங்க கிளம்புறாருன்னு பாருங்க, அங்கிருந்து நேரம் எபேசுக்கு தான் வர்றாரு. வாசிக்கலாம் 19:20. 19வது வசனம். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது சம்மதியாமல். நம்மளே சில மூத்த சகோதரர்கள் ஒருவேளை நம்ம ஊருக்கு வந்திருக்கும் போது வெளியூர்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சண்டே மட்டும் வந்து சப்ஜெக்ட் எடுத்துட்டு போறாங்கன்னா டக்குன்னு நம்ம ரொம்ப அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரும் போது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஜீலாகி, பிரதர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிட்டு அடுத்த நாள் நாளைக்கு போங்களேன், ஒரு நாள் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டா ஒன்றும் ஆகாதுன்னு நம்மளே ரிக்வஸ்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பவுல் அப்படி இப்பதான் எபேசுக்கே போறாரு. எபேசுல போய் ஃபர்ஸ்ட் டைம் தேவனுடைய ஜபாலயத்தில் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. உடனே எபேசுல இருக்கிற சகோதரர்கள் அங்க ஆக்கிலா பிஸ்கிலா எல்லாம் என்ன ரிக்வஸ்ட் பண்றாங்கன்னா, இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் இருந்து நிறைய சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டு போங்கும் போது பவுல் சொல்லிட்டார், முடியாது. தமிழ் வசனம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் பண்டிகை வருது, நான் எங்க இருக்கணும், இங்கிலீஷ்ல வந்து பண்டிகைன்ற வார்த்தை இருக்காது, நான் ஜெருசலேம் போகணும், தேவனுக்கு சித்தமா இருந்தா இன்னொரு முறை என்ன பண்றாரு வர்றன்றாரு. எப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது தெரிஞ்சா தெரியல, தேவனுக்கு சித்தம் இருந்துச்சு. இப்ப செகண்ட் ஜேர்னி முடிக்கிறாரு. தேர்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோன்னே அவர் நேரம் எங்க தெரியுங்களா வர்றாரு, எபேசு தான் வர்றாரு. எபேசுவில் நடந்த கலகம் பாடம் ஞாபகம் இருக்குங்களா, அது அடுத்த ஜேர்னி தான். வந்து 3 வருஷம் பாருங்க, எவ்வளவோ பாடம் எடுத்திருக்கோம், எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. 3 வருஷம் இருக்காரு எபேசுல. அவர் இருந்த டைம் பீரியட்ல ரொம்ப அதிக நாள் ஸ்பெண்ட் பண்ண ஒரு இடம் 3 வருஷம். ஏன்னா இவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க, இப்ப என்னால இருக்க முடியாது, ஆனா வர்றேன்ற தேவன் சித்தம் தான். அடுத்த ஜேர்னில தான் வராரு. ஸோ எங்க அவர் டிராவல் பண்ணாருங்கிற மேப்ல பார்த்தோம்னா, கெங்கிரியால இருந்து கிளம்பி நேரா எபேசு போறார். எபேசுல போகும்போது அங்க சகோதரர்கள் கேட்கறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குங்கும் போது இல்ல எனக்கு முக்கியமா நான் பண்டிகையில் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நேரா அவர் கிளம்பி எங்க போறாருன்னா ஜெருசலேம் போறாரு. வாசிக்கலாம் அதுலயே கடைசி வசனம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. 21ஆம் வசனம். வருகிற பண்டிகையிலே எப்படி ஆயினும் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனார். சோ எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இந்த செகண்ட் ஜேர்னியும். இந்த வசனம் என்ன சொல்லுங்கிற நான் மேப்ல மட்டும் காமிச்சிடறேன். எபேசில் இருக்காரு, அங்கிருந்து கப்பல் ஏறாரு. கப்பல் ஏறி நேரா வந்து பாத்தீங்கன்னா செசரியா பட்டணத்துக்கு வராரு. செசரியா வந்து ஜெருசலேம் போறாரு. ஜெருசலேம்ல என்ன இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட கல்லறை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அங்கதான் ஆதிகால திருச்சபையுடைய அதான் இன்னும் சொல்ல போனா கோர் எக்லீஷியா. அங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவார் பவுல் எப்பவுமே. அங்க இருக்கிற மூப்பர்ட்ட வந்து இந்த மாதிரிலாம் ஊழியத்துக்கு போனா இதெல்லாம் நடந்துச்சு ரிப்போர்ட் பண்ணிட்டு சபையை சந்தித்து அங்கிருந்து எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர் இருக்கக்கூடிய எக்லீஷியா எங்க போறாருன்னா அந்தியோகியாவுக்கு அவர் போறாரு. ஸோ இதுதான் செகண்ட் ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஒரு மேப் ரூட்டு. இதுல இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல. அது கட்டாயம் உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டடியில பர்சனலா இதை குறித்து நிறைய ரெஃபரன்ஸோட படிச்சீங்கன்னா கட்டாயம் வந்து புதிய ஏற்பாடுல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே சில நுணுக்கங்களை நம்ம தேவனுடைய கிருபையில கற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த ஜேர்னியுடைய இந்த அவுட்லைன் இதுல என்னென்ன நடந்துச்சுன்றதை நீங்க சொல்லுங்க. கன்க்ளூஷன் வசனால எதுவும் போடல, இந்த ஜேர்னி தான் நமக்கு கன்க்ளூஷன் இந்த பாடத்துல. அந்தியோகியால இருக்கிறாங்க, யார் யார் கிளம்புறாங்க, அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு, நான் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். பவுல் பர்னபா முதல்ல பிரியிறாங்க. காரணம் மார்க்கேங்கிற யோவானை கூப்பிடணுங்கிறது ஒரு பிரச்சனை. பர்னபா மட்டும் பிரிஞ்சு சீப்புர்த்தீவு அவருடைய சொந்த ஒரு பக்கம் போயிடுறாரு ஊழியத்துக்காக. அதுக்கப்புறம் அங்க போய் ஊழியம் பண்ணாரு. கொஞ்ச நாட்கள்ல பர்னபா இறக்குறதா கூட அந்த ரசாட்சியா அவர் மறிச்சாருன்னு கூட இருக்குன்னு சொல்றேன். பவுல் தன்னுடைய சொந்த ஊராக சிலிசியா தர்சு பட்டத்தின் வழி என்ன பண்றாருன்னா நேரா கிளம்பி லீஸ்திரா வர்றாரு. லீஸ்திரா வந்தோம்னா இன்னொரு இளைய சகோதர ஊழியத்துக்கு என்ன பண்றாரு கூப்பிட்டுக்கிறார். அவருடைய பேர் தான் இளைய சகோதரன் சொல்றாரு தீமோத்தேயு. 3 பேர் ஆயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு ஊர்ல போய் ஒவ்வொருத்தரை கூப்பிடும் போதும் வர்றாங்கன்னா பவுல் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், வர்ற சகோதரனுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கும். ஒண்ணும் இல்ல, பவுல் கூட ஒரு எடுபடி வேலைக்கு நம்ம ஊழியத்துக்கு கூட போகணும்னாவே நமக்கு ஒரு தகுதி வேணும். கிட்டத்தட்ட அவர் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பார், அந்த அளவுக்கு அவர் பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பார்.
இப்போ பவுல் கூட தீமோத்தேயு போறான்னு வச்சுக்கங்களேன், ஒன்றும் இல்லை, பவுல் சப்ஜெக்ட் பேசும்போது கூட வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுக்கே வந்து அவர் கூட போறக்கே வந்து ஒரு தனி ஒரு மெச்சூரிட்டி வேணும். அந்த மாதிரி இருந்திருக்காங்க சகோதரர்கள் அன்னைக்கு. இப்போ நேரம் என்ன பண்றாருன்னா தீமோத்தேயு ஜாயின் பண்ணிக்கிறாரு எங்கன்னா லீஸ்திரால. அங்கிருந்து திரும்பி நேரம் எங்க போக பிளான் பண்ணாருன்னா ஏசியா போலான்னாரு, தேவன் அலோவ் பண்ணல. அங்கிருந்து பித்தினியா போலான்னு பிளான் பண்ணாரு, தேவன் அலோவ் பண்ணல. மீசியா பக்கமா போய் துரோவா வராங்க. துரோவா வந்தோன்னா லூக்கா மீட் பண்றாங்க. வசனம் அங்க இல்ல, லூக்கா பத்தி ஹிடனா இருக்கு. நாங்கள்னு ஆரம்பிக்கிறார். லூக்கா மீட் பண்ணோம். லூக்கா வந்து டாக்டர் தொழிலாம் விட்டுறாரு. நானும் கிளம்புறேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்காதுன்னு சொல்லி லூக்காவும் கிளம்பி நேரம் சாமுத்திரிக்கா தீவு வழியில அங்க நெய்யப்போலி பட்டணத்தை தாண்டி பிலிப்பிங்கிற ஊருக்கு வராங்க. அங்க வந்தோன்னதான் சுவிசேஷம் பாயிண்ட் அதிகமா ஸ்டார்ட் ஆகுது வசனத்தின் அடிப்படையில். அது மாதிரி எல்லா பக்கம் சப்ஜெக்ட் எடுத்தார். பிலிப்பியில 3 ஈவென்ட் நடந்துச்சு. என்னென்ன ஈவெண்ட்? லிடியா அண்ட் ஃபேமிலி பேப்டிசம் வாங்குறாங்க. அடுத்தது ஒரு குறி சொல்ற ஒரு ஸ்திரீயை அங்க ஒரு அஸ்தாவை துரத்தினோடனே பவுலுக்கு பிரச்சனை வந்து ஜெயில தூக்கி போடுறாங்க. ஷீலாவும் பவுலும் நைட்ல தேவனை துதித்து பாடுறாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு நிலநடுக்க வருது. அங்க இருக்கிற ஒரு காவல்காரன் சூசைட் பண்ணிக்க பிலிப்பியன் ஜெயில ட்ரை பண்ணும்போது அங்க நிறுத்தி பிலிப்பியன் ஜெயிலருக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அங்க இருக்கிற ஃபேமிலிக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அங்க ஒரு ஈவென்ட் சொல்ல மறந்துட்டேன், ஜெயிலியா தான் இவங்க இருப்பாங்க. அங்க இருக்கிற அதிபதிகள்லாம் வந்து நீங்க 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 வந்து கிளம்புங்கும் போது பவுல் சொல்லுவாரு, யார் எங்களை ஜெயில போட்டாங்களோ, ஏன்னா நான் வந்து ரோமன், அவர் சொல்லுவார், அவரை கூப்பிட்டு வாங்க பாரு. அந்த ஈவென்ட் படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம சகோதரர் கூட சமீபத்தில் அதை குறித்து பாடமா கூட எடுத்துருந்தாங்க. அவங்க வந்தாதான் நாங்க போவோம் அடம்பிடிப்பாங்க. அவங்க வந்தோடனே எதுக்கு எங்களை பிடிச்சி உள்ள போட்டீங்க, இப்ப எதுக்கு எங்களை அனுப்புறீங்கன்னு நீங்க சொல்லுங்கம்பாங்க. எல்லா ஜனங்களையும் வச்சு அங்க சத்தியத்தை ஒரு விட்னஸ் பண்ணிட்டு தான் அந்த ஊர்ல இருந்தே கிளம்புவாங்க. ஸோ 3 ஈவெண்ட், பிலிப்பின் ஜெயிலர் பேப்டிசம் வாங்குறது, லிதியால் பேப்டிசம் வாங்குறது, ஒரு குறி சொல்ற பெண்ணுகிட்ட இருக்கக்கூடிய அஸ்தாவை தோர்த்துறது. இது முடிச்சோடனே நேரம் அங்கிருந்து எந்த ஊருக்கு வந்தாங்க? தெசலோனிக்கா. தெசலோனிக்கால வந்து ஜபாலயத்துல பசங்க பண்ணும்போது அங்கேயும் சில பிரச்சனை, பவுலை அடிக்கணும்னு சொல்லி அங்க என்ன பண்றாங்கன்னா அடிக்கிறாங்க. அங்கிருந்து நேரம் கிளம்பி எங்க போறாங்கன்னா பெரோயா போறாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். பெரோயால வந்தோடனே அங்க இருக்கிற சகோதரர்கள் ரிசர்ச் பண்றதை பார்த்துட்டு இப்ப நம்மளே நிறைய ஊர்களுக்கு ஊழியத்துக்காக போறோம் தேவனுடைய கிருபை. சில எக்லீஷியாவை பார்த்தோன்னா நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஈகரா என்ன பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க. அப்போ நம்மளும் இருக்கணுன்ற மாதிரி பவுல் ரெஃபரே பண்றாரு. பெரோயால இருக்கக்கூடிய சகோதரர்கள் தெசலோனிக்கா இருக்கிற காட்டிலும் நல்ல பிரில்லியன்ட், ரொம்ப குணசாலிகள், கேரக்டர் வைஸ் எப்படி இருந்திருக்காங்கன்னா பர்ஃபெக்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து அங்கிருந்து நேரம் அங்கேயும் பிரச்சனை. உடனே சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா கடல் வழியாய் அவங்க என்ன பண்றாங்கன்னா அனுப்புறாங்க. நேரம் அத்தேனே வராரு. அத்தனையில வந்தோன்னா ஒரு சூப்பர் சான்ஸ், மார்ஸ் மேடையில பப்ளிக் மீட்டிங் போடுறது. அவங்கள வாலண்டியரா கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. அவரும் கிளியரா சொல்றாரு, அறியப்படாத தேவன் நீங்க, அந்த தேவன் தான் யெகோவா தேவன், அவருடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. 1000 இயர்ஸ் பின்னாடி வரப்போகுது, 1000 இயர்ஸ்ல எல்லாருக்கும் ரட்சிப்பு வரப்போகுது. எல்லா டாக்டரும் எடுத்தோன்னே உயிர்த்தெழுதல் வந்தோடனே அவங்க கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு சில பேர் மாத்திரம் சத்தியத்துக்குள்ள வராங்க. அங்கிருந்து அவங்க துரத்தி விடப்படுறாங்க. அங்கிருந்து நேரம் எங்க வர்றாருன்னா ஒரு ஃபேமஸான சிட்டி கொரிந்து. அங்க 1.5 வருஷம் இருக்காங்க. ஆக்கிலா, பிஸ்கிலா, சொஸ்தனே, கிறிஸ்பு இல்லைங்களா, யுஸ்து, நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வராங்க. அங்கேயும் சில பிரச்சனை. தேவன் விஷயம்லேயே சொல்றார், இந்த ஊர்ல ரொம்ப நாள் இரு, நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வருவாங்கன்னு. 1.5 வருஷம் இருக்காரு. அங்க கல்யாணம் கிட்ட ஒரு பிரச்சனை போகும்போது அங்க சொஸ்தனேங்கிற மனுஷனை மட்டும் அடிக்கிறாங்க. இவங்களை அடிச்ச மாதிரி எனக்கு கிளியரா ரெக்கார்டு இல்லை. கிளம்பி அங்கிருந்து நேரம் எங்க வர்றாருன்னா செஞ்சிரையா வந்து கெங்கிரையா வந்து தலைச்சோரன் பண்ணிக்கொண்டு ஆக்கிலா பிஸ்கிலாவோட எபேஸ் வராங்க. எபேஸ்ல ஆக்கிலா பிஸ்கிலா ஸ்டே பண்ணிடுறாங்க. பவுலும் மற்ற சகோதரர்கள் மாத்திரம் எங்க போறாங்கன்னா நேரா ஜெருசலேம் வந்து சபைகிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு நேரா அந்தியோகியா போறாங்க. இதோட 2வது பிரயாணம் முடிஞ்சு. இப்ப 3rd ஜர்னி அடுத்த வசனமே ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்கிலா பிஸ்கிலா எபேஸ்ல இருப்பாங்க. கீழே இந்த மேப்ல இல்ல, கீழே எகிப்துடைய பழைய காலத்து கேபிட்டல் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லப்பட்டிருக்கும். அங்கிருந்து அப்போலோங்கிற ஒரு யூதன் வருவார் மேல. அவர் வந்தோன்னா ஆக்கிலா பிஸ்கிலா அவருக்கு சப்ஜெக்ட் எடுத்து அப்போலோ ரெடி பண்ணி விட்டோன்னா அவருக்கு கொரிந்தில போய் சப்ஜெக்ட் எடுப்பார். இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜர்னியில நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2nd ஜர்னியில நம்ம என்ன கத்துக்கிறோம்? ரொம்ப எளிமையான்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல போனாலும் அங்க பாடுகள் இருந்துச்சு. அதே போல நம்ம ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சகோதரர் வர அளவுக்கு நம்ம கேரக்டர் இருக்கான்றது என்ன பண்ணணும். இப்போ லூக்கா ஒரு டாக்டருங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தார். எப்படி வந்தார்? பவுல் சூப்பரான ஸ்பீக்கர் அப்படிங்கிறக்கா? இல்ல பவுல் நமக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. பவுல் பத்தி பின்னாடியே நம்ம வசனம் கொரிந்தியர்ல பார்த்தோம். அவர் அந்த அளவுக்குலாம் வந்து அருமையா பிரசன்ட் பண்ண மாதிரி அவரே சொல்ல மாட்டார். ஆனா உண்மையான சத்தியம் சொன்னார். அவருடைய கேரக்டரை பார்த்தாங்க, அத்தனை பேர் பவுலை ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம முதல் கொண்டு
அவரே சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றினதை போல நீங்க நான் தைரியம் என்ன பண்ணுங்க பின்பற்றுங்கன்னு போல்டா. அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எந்த அப்போஸ்தலனும் சொல்ல. டக்குன்னு சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு சுவிசேஷ ஊழியத்துல பிரயாணம் மேற்கொண்டாரோ, அநேக மைல்ஸ் போனாரோ, நடந்து போனாரு, அடி வாங்கினாரு, வஸ்திரம் கிழிக்கப்பட்டுச்சு, எல்லாம் இருந்தாலும் எங்கேயுமே தன்னுடைய மனத்தாழ்மை, இந்த கேரக்டர் எங்கேயுமே என்ன பண்ணலாம் லூஸ் பண்ணலாம். இந்த ஜேர்னியெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேர்னியில் சில புக்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். புதிய ஏற்பாடில் தெசலோனிக்க நிருபம் ஏன் எழுதினாரு, கொரிந்தியர் ஏன் எழுதினாருன்னு புரிஞ்சுக்கலாம். அதே போல் அந்த நிருபத்தில் சொன்ன கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கணும். அதுக்கு தான் ஜேர்னி பார்க்குறோம். ஸோ செகண்ட் ஜேர்னியில் சேம் கோர் பாயிண்ட் தான். எவ்வளோ பிரயாணப்பட்டாலும் பவுலுடைய கேரக்டர் அப்கிரேட் ஆச்சே தவிர டவுன்கிரேட் என்ன ஆகல. அநேக சகோதரர்கள் பவுலோட வந்தாங்க. ஈவன் ஒரு உபத்திரவத்துல ஜெயில நடுராத்திரியில பாட்டு பாடுறாங்கன்னா இந்த அளவுக்கு. இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணாத தப்பு திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு பழி போட்டு பக்கத்துல நம்மளை கூட்டு போய் ஒரு 2 நாள் ஜெயிலில் வச்சுட்டாங்க. 3ஆவது நாள் வீட்டுக்கு எப்படி வருவோம்? அப்படியே பயங்கர ஒரு என்ன சொல்றதுன்னா, அப்படி தலையை நிமிர்த்தி அப்படியே ரொம்ப கேஷுவலா வருமானா வரமாட்டோம். இது ஒரு அவமானமா பாக்குறோம். பட் தேவன் என்ன சொல்றாருன்னா, இது அவமானமே இல்லை. நீங்கள் குற்றம் செய்து இல்லைங்களா பாடு அனுபவிக்க விஷயம், தப்பே பண்ணாம பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவுக்காக பாடுங்கிறத ரொம்ப தைரியமா எந்த மத்தவங்களை பார்க்கவே கூடாது. நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்குமான்னு பார்த்துட்டு சந்தோஷமா தேவனை துதிச்சு பாடி திரும்ப ஊழியத்துல வரணுமே தவிர, இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதையும் இங்க என்ன பண்றாருன்னா பவுல் சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல அத்தேனே மாதிரி ஒரு இடத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது எந்த தயக்கமும் காமிக்கல, போய் என்ன நம்முடைய விசுவாசமோ அதை சொல்லிட்டார். நாளைக்கு ஒரு பெயர் சபையில ஒரு வாய்ப்பு, ஒருவேளை பெயர் சபை மக்கள் கூடக்கூடிய இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஓப்பனா போய் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்னா சொல்லணும். அதே போல கொரிந்தியர் மாதிரி மோசமான ஜனங்கள் மத்தியில், கொரிந்திய சபையை பத்தி பார்த்தோம், அங்க ரொம்ப நார்மலான ஒரு கேரக்டர் வச்சிருந்தாங்க. அங்க கூட ஒரு தூய்மையான ஒரு மனுஷனாக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்து ஊழியம் பண்ணாருன்னு பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அவருடைய ஊழியங்களும் தொடரும், அவருடைய பிரயாணம் தொடரும் போது நம்மளும் அவரோடு சேர்ந்து என்ன பண்ணலாம்னா பயணிக்கலாம். பயணிக்கிறது மட்டும் அல்ல, அவரே போலவே நம்மளும் கிறிஸ்துவுக்கு ஒரு உகந்த ஒரு மனுஷனாக நம்ம இந்த பூமியில ஒரு புது சிருஷ்டியாக வாழணுங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த இடங்கள் எப்படி இருக்குன்றத ஜஸ்ட் இந்த மேப்ல பாருங்க. பல்கேரியாவுக்கு கீழே இருக்கிறதா நம்ம பார்த்த பிலிப்பி அப்படிங்கிற பட்டணமெல்லாம். இந்த ஏசியா மைனர் தான் துருக்கின்னு இன்னைக்கு சொல்றாங்க. கொரிந்து இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ், கிரேக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தேவன் அனுமதித்தால் அவருடைய 3வது ஊழிய பிரயாணத்தையும் பார்க்கலாம். கேட்ட வசனங்களை மனதில் வைத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு எவ்வளவு நேரம் பாடத்தை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் கூட நம்முடைய அன்பு சகோதரர் வாயிலாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தின சத்திய படத்திற்காக முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய யெகோவா தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தில் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 2வது அவர் மேற்கொண்ட ஒரு 2வது ஊழிய பிரயாணம். உண்மையாகவே நாமும் அப்போஸ்தலனாகிய பவுலுடனே கூட பயணித்த ஒரு அனுபவம், சகோதரருடைய பாடத்தை நடத்தி கொடுத்த ஒரு முறைமையில நமக்கு அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. நம்ம அவரோட ஊழிய பயணத்தில் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அத்தனை காரியங்களும் அவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவர் என்ன 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 விஷயங்கள் எல்லாம் செய்கிறாரோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுக்கலாம். மற்ற ஒரு புறஜாதியிடத்தில் போய் பேசும்போதாகட்டும், புதிய சகோதரிடத்தில் போய் ஒரு அப்ரோச், முதல்ல நம்ம சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கூடிய, நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை மற்ற இடத்துல நம்ம முதல்ல வந்து சொல்லும் பொழுது அந்த எடுத்துக்கொண்ட அந்த ஒரு முறைமையாகட்டும் எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. சத்தியத்தை சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த சொல்லக்கூடிய அந்த தன்மையான ஒரு பாங்கு, அப்புறம் அவருக்கு செய்யக்கூடிய செய்கைகள், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இருக்குதுங்க. கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் ஊழியத்தில் இன்னும் அதிகமாக அவங்களையும் அவர் என்ன பண்ணார்னா பயன்படுத்தின ஒரு விஷயங்கள், அநேக பாடுகள், உபத்திரவங்கள், இதெல்லாமே கூட பட்ட பாடுகள் எல்லாம் நம்ம மனதில் வச்சுக்கொள்கிறோம். அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அதை அபியாசப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம அனைவரும் நம்ம சென்று சேர இந்த இப்படி போன்ற சத்திய பாடங்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு கூட நாம் புரிந்து கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக
நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இது போன்ற சத்திய பாடங்களை தொடர்ந்து அவர் எடுத்துரைக்க தேவன் அவர் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். இன்றைய நாளுக்கு இறைவன் நீங்கள் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசன பகுதிகள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இதற்குரிய விளக்கம்: மாம்ச இஸ்ரேலர் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்ததற்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமே. அதை காட்டிலும் இக்காலத்தில் சாத்தானின் பிடியிலிருந்தும் பாவ அக்கிரமத்தின் பிடியிலிருந்தும் மீட்டதற்காக ஆவியின் இஸ்ரேலராகிய நாம் தேவனை மகிமைப்படுத்துவதும் அவசியம். ஏனெனில் நமது பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. நீண்ட காலமாக அடிமைத்தனத்திலிருந்த அறியாமையின் ஜனங்கள், சுவிசேஷத்தின் மேன்மையை பெற்றிராத ஜனங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது தேவனுடைய நன்மையை ருசி பார்த்த நாம் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவது எவ்வளவு மேன்மையானது. இருளில் இருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை காண்பிப்பது நம்மேல் விழுந்த கடமையாகும். வேதாகமம் எங்கும் கர்த்தருடைய ஜனங்களை ஊழியக்காரர் என்றும் சத்தியத்தின் உக்கிரானக்காரன் என்றும் சொல்லுவது எவ்வளவு நிற்கிறது. ஒளியான சேற்று நின்று பயங்கரமான குழி நின்றும் நம்மை தூக்கி எடுத்து நமது கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நமது அடிகளை உறுதிப்படுத்தி நமது ஜீவனுள்ள தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் நம் வாயிலே அருளச் செய்திருக்கிறார் என்பதே. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் கூடியிருக்கை நம் நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு பிரதர் ஜபத்தை ஏறெடுப்பார். ஜபத்தை தந்து ஒரு சில அறிவிப்புகளை நம்ம அன்பு சகோதரர் நிதின் பிரதர் நம்ம மத்தியில் அறிவிப்புகளை கொடுப்பார். நாம் யாவரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்த வருகிறதான் அன்பின் நல்ல தகப்பனே. இதோ அப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்துள்ள மேலான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறப்பா. இந்த மேலான கிருபைக்கும் அன்புக்கும் தயவுக்கும் எங்கள் ஆண்டவரும் லட்சியமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்கிறோம். இதோப்பா, இன்றைய பாடத்திலும் கூட நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். பவுலப்போஸ்தலனுடைய பிரயாணங்களின் மூலமாக அவர் பட்ட பாடலும் அவர் பட்ட பிரயாசத்தையும் அவர் செய்த ஊழியத்தையும் சகோதர வாயிலாக எங்களுக்கு அதிகமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருப்பா. இந்த சத்திய பாடத்தை கேட்ட பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் அநேக பாடுகள் இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு எங்களுடைய சத்திய வாழ்க்கையிலே அதை எதிர்பார்த்து பாடுகள் வரும்போது அதை நாங்கள் மேற்கொள்ள நீதாமே எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாக தந்து ஆசீர்வதித்து வந்திருக்கோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து மென்மேலும் கிறிஸ்துவுக்களாக வளர்ந்து வரவும் அதை கேட்ட கிரியைகள் அனுதினமும் எங்களுடைய குணலட்சங்களை நாங்கள் காமிக்கும் நீதாம் எங்களுக்கு கிருபை செய்திடும். இந்த கூடுகை துவக்கம் முதல் முடிவறிந்தும் திவ்ய பிரசன்னம் இருந்தது போல மீண்டுமாக நாங்கள் கூடி வரும் மட்டும் உமது பிரியாத நேசக்கரம் எங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பெருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயரப்பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மண்டாற்றை தாழ்மையாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு நாள் நம்ம கூட சில முக்கியமான அறிவிப்புகளை நம்ம கேட்கலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு கிளை சபையை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் பிரேம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள நம்ம கோயம்புத்தூரில் சப்ஜெக்ட் கேட்டிருந்தாரு. சகோதரர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட தேவனோட உடன்படிக்கை பண்ணி தொடர்ந்து எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் கூட அவங்க குடும்பமாக பார்த்தீங்கன்னா எக்லீஷியா சகோதரி மக்கள் ரொம்ப உற்சாகமாக வந்துட்டு இருந்தாங்க. சகோதரர் பார்த்தீங்கன்னா சில தருணங்களில் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது இடையிலே ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் ஒரு பிஃபோர் 6 months பார்த்தீங்கன்னா சில ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு. சில அறுவை சிகிச்சையும் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு. மீண்டுமாக அவருக்கு உடல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு சொல்லி சமீபத்தில் அவரை சேர்த்துருந்தாங்க. நீங்கள் குரூப்பில் கூட மெசேஜ் பார்த்துருக்கலாம். ஸோ சகோதரர் பார்த்தீங்கன்னா இன்று மாலை 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய உயிர் பிரிஞ்சதுங்கிறத சபையாருக்கு நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம். ஸோ ஒரு குறுகிய காலத்தில் இருந்தாலும் அவர் கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல ஒரு போர் சேவனாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு பார்க்குறோம்.
ஸோ இப்படி அநேக சகோதரர்கள் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ஓட்டத்தை இந்த கடைசி நாட்களில் முடிக்கிறாங்க. நமக்கும் இது ஒரு அலாட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சகோதரர் மாத்திரமல்ல, சகோதரருடைய குடும்பத்துக்காக அவங்களுடைய இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் உற்சாகமாக அவர்கள் சத்தியத்துக்குள்ளே வருவதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின ஜபத்தில் சகோதரருடைய குடும்பத்தை நீங்கள் நினைச்சு கொள்ளுமாறு உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அது மாத்திரமல்லாது வழக்கம் போல நம்முடைய சபை கூடுகை நாளை நாளில் கூட 7:15 மீண்டுமாக ஒரு உன்னதமான ஒரு சத்தியத்தோடு கூட நாம் சந்திக்கலாம். அதுவரையிலும் தேவனுடைய கிருபையும் அவருடைய பிரசனமும் நம்மளோடு இருந்து நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமே கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த விஷயத்தை சரி